திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணங்கிறேன். நம்ம கட்சி புனிதருடைய பேரூர் பணம் பார்த்துட்ருக்கோம். அதில் உபதேச படலம். உபதேச படத்தில் இந்த படலத்தை என்ன சொல்கிறாருன்னா, எப்படி திருநீர் எது சிறந்தது, திருநீருடைய வகை, அதை எப்படிலாம் அதை முறை பக்குவப்படுத்தணும்னு சொல்லி கொண்டிருக்கிறார் பெருமான். இப்போ அடுத்த பாடல் 2096. புதிய அறுவை கொடு வடித்து புதிய கடத்திற்கொட அமைத்து கதிசெய் மனு காயத்ரியை கடறி புனித நிலத்திருத்தி மது விண்டு ஒடுகு மலர் சாத்தி மறுவில் துகிலால் வாய்ப்பெய்தல் விதியின் தடலில் இடாது உணக்கி விளைவித்திடலும் முறையாமால். புதிய அறுவைனா புதிய துணின்னு அர்த்தம். புதிய அறுவை கொடு வடித்துன்னு போட்டிருக்காருல. புதிய துணினா நீண்ட துணிலேருந்து அறுத்து எடுக்கிறதுனால அதை அறுவை அப்படின்னு சொல்கிறாங்க, புதிய அறுவைன்னு சொல்கிறாங்க. புதிய அறுவை கொடு வடித்து அப்படி என்னென்னா, புதிய துணியால் மென்மையான புதிய துணியால் அதை வடித்து எடுக்கணும். எதை? அந்த சாணத்தை, ஈசான மந்திரம் கரித்து உருவாக்கின சாணத்தை அந்த துணியில் போட்டு அதை வடித்து எடுக்கணும், அதை சலித்து எடுக்கணும், அதை வடித்து எடுக்கணும்னு சொல்கிறாரு. அந்த வடித்து எடுத்த திருநீற்றை புதிய பானையில் இட்டு சிவகாயத்ரி மந்திரத்தை கணிச்சு அந்த பானையை தூய இடத்துல வைக்கணும். அதற்கு தேன் ஒழுகின்ற மலர் மாலை அணிந்து நல்ல துணியால் வாயை நல்லா இறுக கட்டி மூடி வச்சிடணும். இதுதான் அதோட விதி அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி விதிப்படி தீயில இடாமல் காய வச்சு நீர் உண்டாக ஒரு முறையாக இருக்குமா. அது என்ன முறைன்னு அதை சொல்வார். அதாவது 2097. கணத்திற்கரிய பூங்குழலாய் கற்பம் முறைத்தாம் அணுகற்போம் வடத்தில் உணங்குமய மேடமதியில் கொணர்ந்து பொடித்ததன் கண் இனத்திற் சிறந்த கோசலம் வார்த்தெடுத்து நவின்ற முறையானே அனற்றி விடைத்து குழலாகும் அரைதும் உபகற்பமும் கேளாய். உனக்கு உபகற்பமும் சொல்கிறேன் கேளுங்கிறார். மேடமதினா சித்திரை மாதம் தான் மேடமதி. அனற்றினா நெருப்பிலிட்டுன்னு அர்த்தம். அதாவது மேகத்தை காட்டிலும் கரிய நிறத்தை உடைய அழகிய கூந்தலை உடையவளே, நான் கற்ப திருநீட்டை சொன்னேன். இனிமேல் அணுகற்பம் அப்படின்னா என்னென்னு, அந்த காட்டில் கிடக்கிற பசுவோட என்னென்னு எருவை அணுகற்பம் சொன்னது கற்பத்தினரை சொல்லிட்டாரு. இப்போ அணுகற்பம்னா எப்படின்னு சொல்கிறாரு. காற்றில் உலர்ந்து கிடக்கிற பசுவோட எரு ஏற்கனவே சாணம் விட்டு அது காய்ந்து நல்ல எருவாக இருக்கும். அந்த எருவை சித்திரை மாதத்தில் எடுத்து வரணும். சித்திரை மாதத்தில் போய் தான் எடுக்கணும். ஏற்கனவே உலர்ந்து கிடக்கிற எரு பசுவோட சாணம் அதை பொடியாக செஞ்சு அதில் கொஞ்சம் பசு மூத்திரத்தை விட்டு கலந்து எடுத்து முன் சொன்ன முறைப்படியே நெருப்பேற்று பொடியாக்கி எடுக்கிறது தான் உபகற்பம், அணுகற்பம். அப்போ சாணத்தை எடுத்து அதையெல்லாம் பிசைஞ்சி வச்சு காய வச்சோ வைக்காமலோ மேலத்தில் போட்டால் அந்த இது கற்பம். உலர்ந்து கிடக்கிற எருவை சித்திரை மாதத்தில் எடுத்துகிட்டு அதில் பசுமூத்திரத்தை கலந்து அந்த முன் சொன்ன முறைப்படியே நெருப்பேற்று பொடி செஞ்சால் அது அணுகற்பம். இப்போ அடுத்து உபகற்பம் சொல்கிறேன் கேடு அப்படிங்கிறார். இப்போ கற்பம் சொல்லிட்டாரு, அணுகற்பம் இப்போ சொன்னார். அடுத்து சொல்ல போகிறது உபகற்பம். பாடல் 2098. வளர்த்தி இயல்பில் கவர்ந்து உண்ட வனத்து பொடியில் ஆனைந்தும் தளராது ஒடுக்கி மொழிந்தபடி தடல் வைத்து எடுத்துக்கொள்ளலாகும் அளவா பிணியை தருநீளம் ஆயுள் நீக்கும் தாமிரஞ்சீர் பிளவா இசையை தபுஞ்செம்மை பீதம் அளிக்கும் நல்குறவே. நல்குறவுனா வறுமைன்னு அர்த்தம். காற்றில் மரத்தில் பற்றி எறிந்த தீயால் உண்டாகிற சாம்பலில் என்ன செய்யணும்? ஆனைந்து, அப்போ பஞ்சகவியம் மட்டும் பிசைந்து முன்னே கூறியபடி நெருப்பில் இட்டு எடுத்துக்கொள்ளதாகும். அதாவது ஏற்கனவே மரத்தில் பற்றி எறிந்த தீயில் உண்டாகிற சாம்பலை ஆனைந்து விட்டு பிசைஞ்சு திருப்பி இதே மாதிரி நெருப்பில் இட்டு எடுத்துக்கொள்வது தான் உபகற்பம் அப்படின்னு சொல்கிறார். நீல நிறமான அந்த திருநீர் பிணியை உண்டாக்கும். செந்நிற திருநீர் புகழை நீக்குமா. புகை நிற திருநீர் ஆயுளை குறைக்கும். நல்ல பொன்னிறமான திருநீர் தான் செல்வத்தை கெடுக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது எந்தெந்த விபூதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீளமாக இருந்தால் பிணியை உண்டாக்கும். நீல கலரில் ப்ளூ, அந்த ஒரு மாதிரி ப்ளூயிஷாக இருந்ததுன்னா. அதே போல் செந்நிறமாக இருந்தால் புகழை நீக்கும். புகை நிறமாக இருந்தால் ஆயுளை குறைக்கும். பொன்னிறமாக இருந்தால் செல்வத்தை கெடுக்குமா. இதெல்லாம் திருநீருடைய குணத்தை சொல்கிறாரு. இப்போ தவறான நிறவில் இருந்தால் தான் நீங்கள் திருநீரை இந்த மாதிரிலாம் செய்ய நினைக்கக்கூடாது. எந்த மாதிரி நிறத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அதோட பலன் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பசுக்கள் மேயிற காடுகளில் மரங்கள் உராயினால என்ன ஆகும்? தீ உண்டாகும். அது வெந்த நீர். அந்த பசுக்கள் தங்குற இடத்துல தீப்பற்றி கொண்டதுனாலே வெந்த நீர் இருக்கும். இன்னொன்று வேறுபல இடங்களில், ஒன்று பசு மேய்கிற காடு, இன்னொன்று பசு தங்குற இடம், இல்லை வேறு இடத்துல பற்றி எறிஞ்ச நீர், இன்னொன்று செங்கற்களை சுடும்போது தீயில் வெந்த நீர். இது எல்லாத்தையும் பசுமுத்திரத்தின் உருண்டையாக செஞ்சு தீயில் இட்டு மந்திர ஓதி எடுத்த நீர் தான் உபகற்பம் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்திலையும் வருகிறது. அடுத்த பாடல் 2099. வெண்மை அளவில் புண்ணியத்தை விளைக்கும் அதனால் அது தரிக்கும் வன்மை உடையது அது தன்னை மான்தோல் புலித்தோல் வத்திரத்தால் ஒன்மை விரல் 12 அளவின் உயரம் 24 அளவகலம் திண்மை கொடும் வாய் வட்டமுறச் செய்யும் ஆலயத்து செறித்தணிவார்.
என்ன சொல்கிறாருன்னா, வெண்மை நிற திருநீர் அளவில்லாத புண்ணியத்தை உண்டாக்கும். அப்போ முதல்ல என்னென்ன பார்த்தோம்? நீலம், புகை நிறம், செந்நீர், அப்புறம் பொன்னிறம். இது எல்லாமே நல்லதில்லை. ஆனால் வெண்மையாக இருக்கணும். வெண்மை நிற திருநீர் தான் அளவில்லாத புண்ணியத்தை உண்டாக்குமா. அதனால் வெண்ணிற திருநீரே நம்மளுக்கு அணிவதற்கு உரியதாகும். அந்த நீற்றை வந்து மான் தோல், புலித்தோல், இல்லை ஆடை இதெல்லாம் வச்சு 12 விரல் உயரம், 8 விரல் அகலம் உடையதாக வாய் வட்டமாக அமைச்சு, அந்த திருநீர் பை எப்படி இருக்கணும் பாருங்கள். 12 விரல் உயரம், 8 விரல் அகலம், வாய் வட்டமாக இருக்கணும். அப்படி அமைச்சு அந்த திருநீற்று பையில் வைத்து அணிந்து கொள்ள வேண்டும். எப்படி? வெண்ணிற திருநீர். மான் தோல், புலித்தோல், ஆடை எதுலையெல்லாம் வச்சு இந்த மாதிரி செஞ்சு அணிந்து கொள்வது தான் நல்லதுன்னு சொல்லி பெருமான் சொல்கிறாரு. அடுத்த படம் 2100. தரிக்கும் விரல் தற்சனி கணிட்டை தனந்த 3 மாம் அவற்றால் வரிக்கும் முறைகேள் அனாமிக்கை மத்திமையால் வாமந்தொடு தீர்த்து தெரிக்கும் வளப்பால் தொடுத்து இடையே திகழ் அங்குட்டத்து எதிர் ஈர்த்தல் பறிக்கும் வளத்தோட்கு எதிர்முறையில் பறிந்து தரித்தல் மரபாமால். தற்சனின்னா சுட்டு விரல், ஆள்காட்டி விரல்னு சொல்லுவாங்க. கணிட்டைன்னா சிறுவிரல். தனந்த முழுனா சுட்டு விரலும் சிறுவிரல் நீங்கிக்கிற ஏனைய 3 விரல், அதாவது நடுவிரல், மோதிர விரல், பெருவிரல், இந்த 3. அனாமிக்கைனா மோதிர விரல், மத்திமைனா நடுவிரல். அப்போ எல்லாம் என்னென்ன விரல்னு தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, திருநீட்டை அணியும் போது சுட்டு விரல், சிறுவிரல் இரண்டையும் விட்டுட்டு நடுவிரல், மோதிர விரல், பெருவிரல் இந்த 3ஐயும் வச்சு கொண்டு அணியணும். அப்போ இந்த 2 விரலை நீக்கிடணும். சுட்டு விரலையும் சிறுவிரலையும், நடுவிரலையும், மோதிர விரலையும், பெருவிரலையும் வச்சுக்கிட்டு எடுத்து அதை அணியணும். நடுவிரலையும் மோதிர விரலையும் வெட்டி இடப்பக்கத்தை இழுத்து வலப்பக்கத்தை கொண்டு சேர்க்கணும். அந்த மாதிரி இழுத்த பிறகு பெருவிரலால் முன்னால் அணிஞ்ச அந்த 2 விரலுக்கு இடையில இருக்கிறத வலப்பக்கத்துலேருந்து எதிர்முகமாக இடப்பக்கத்தில் அணியணுமா. இப்போ முதல் 2 விரலை வச்சு இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறம் வலப்பக்கத்துலேருந்து எதிர்முகமாக இடப்பக்கத்தில் அணியணுமா. எதை வச்சு? பெருவிரலை வச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வாறு விபூதி அணிய வேண்டும் என்று ஆசிரியருடைய இதை கூறுகிறார். அடுத்த பாடல். இடைமூ விரலின் ஒருங்குற நேரிடரும் முறையாம் சிறனுதல் மார்பு புடைசேர் உந்திக்கு ஈசானம் உயர்த்தற்புருடம் ஆகோர மனு நடைசேர் வாமம் புகன்று அணிவர் நவில் சாதத்தின் முழந்தாள் தோள் படுசீர் முழங்கை முன்கை களம் பரந்த வெறின்வார் செவிக்கணிவர். இது 2021 பாடல். அதாவது இடைமூவிரல்னா பெருவிரலும் சிறுநீங்க இணை விரல் தான். சுட்டு விரல், நடுவிரல், மோதிரல் 3மே அதுதான் இடைமூவிரல் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இடையே உள்ள இந்த 3 விரல்களை ஒன்றாக சேர்த்து நேராக அணிந்து கொள்வதும் முறையாகுமா. இவன் போனதில் என்ன சொன்னார்? 2 விரலை வச்சு இழுத்துட்டு திருப்பி வரும்போது பெருவிரலை வச்சு இழுக்கணும்னு சொன்னார். இப்போ இந்த 3 விரலையும் ஒன்றா சேர்த்து அணிகிறது தான் முறை. உச்சந்தலையில் ஈசானம், தத்புருஷம், மார்பிள் அகோரம், உந்தியில் வாமம், முறை மந்திரங்களை சொல்லி அணிந்து கொள்ளணும். முழங்கால்னா காலில் சத்தியோஜாலம், தோல், முழங்கை, முன்கை, கழுத்து, முதுகு, காது இதெல்லாம் சத்தியோஜாத மந்திரத்தை கூறி அணிந்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறப்ப விபூதி பூசும்பொழுது நாம் சொல்லுகின்ற மந்திரங்களை ஒரே பாடலில் எளிமையாக சொல்லுகிறார். அடுத்த பாடல் 2102. அற ஒன்றுடன் ஒன்று அணுகல் நனி அகரல் வளைதல் இடையறுதல் பிறவும் ஒளிய அணி நீற்றிற் பேணும் அளவு முதல் உரம் தோட்கு உறும் அங்குலம் 3 ஒளிந்த உறுப்புக்கு ஒன்றேயாம் இருமெல் இடையாய் திரிசூலத்து எழிலார் பூதி இடருமாம். என்ன சொல்கிறேன்னா, சின்ன இடையை உடையவளே மிகுதியும் என்ன செய்யணும், ஒன்றோடு நெருங்கி இருத்தல், ஒன்றோடு மிகவும் அகன்றிருத்தல், வளைந்திருத்தல், இடையை விட்டு போகுதல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுமா. அப்போ விபூதி அடிமை எப்படி இருக்கணும்? ஒன்றோடு நெருங்கி இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது. அந்த 3 புண்டரிகமாக அணிகிற இந்த 3 கோடு வந்து சரியான அளவோடு இருக்கணும். வளைந்து இருக்கக்கூடாது. இடையை விட்டு கொஞ்சம் தூரம் விட்டு அப்படி அந்த மாதிரி விட்டு போகிறது இருக்கக்கூடாது. அப்புறம் நெற்றி, மார்பு, தோல் இதில் வந்து 6 அங்குலம் அளவு இருக்கணும். ஏனைய உறுப்புகள் அளவு ஒவ்வொரு அங்குலமாக ஒரு அங்குலம் இருந்தாலே போதும். அப்படி அணியமாயிரமா அணியணுமா. திரிசூலத்தால் அழகிய திருநீற்றை அணிந்து கொள்வது உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாமே திருநீனுடைய அணிந்து கொள்ளும் விதம். அடுத்த படம் 2103. திகழ் உத்தூளம் செய்தன்றி திரிபுண்டரம் சாத்தார் எவரும் தகு சந்திகள் செய்யா காலம் தன்னில் புனல் நீத்து இனிது அணிவர் முகில்மென் முளையாய் சைவர்புரி முறைமை தெரித்தாம் மறைவழியில் பகர்வை திகர் நீர் அணிகின்ற பரிசும் உரைப்பாம் இனி கேண்மோ. உத்தூளம்னா உடல் முழுவதும் அணிந்து கொள்வது. திரிபுண்டர்னா 3 கோடாக அணிஞ்சுக்கிறது. திருநீற்றை உத்தூளமாக அணிந்து கொள்வது தான் இல்லாமல் திரிபுண்டரமாகவும் சில பேர் அணிஞ்சுக்குவாங்க. சும்மா அப்படியே மொத்தமாக அப்படியே விபூதியை அணிஞ்சுக்கிறது தான் உத்தூளமாக அணிகிறது. திரிபுண்டரமானா 3 கோடு போடுற மாதிரி.
சந்தி வழிபாடு செய்யாமல் அந்த காலத்தில் நீரில் குளிர்ச்சி அணியாமல் உத்தரமாக தான் அணியணும். இப்போ நம்ம வந்து சந்தி வழிபாடெலாம் சந்தி செஞ்சு அனுஷ்டானம்லாம் பண்ணும்போது தான் நம்ம என்ன செய்யணும், நீரில் குளிர்ச்சி அணியணும். மற்ற நேரங்களில் சந்தி வழிபாடு செய்யாத காலத்தில் நம்ம உத்தரமாக தான் அணியணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சைவர்கள் அணிய முறையை கூறணும். இப்போ வேதனை நிற்கிற வைதிகள் அவங்க திருநீர் அணியின் தன்மையை இனிமேல் சொல்கிறேன் கேடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம எப்படி அணியணும்னு சொல்லிட்டாரு. இனிமேல் வேதியர்கள்லாம் எப்படி அணியணும்னு சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி அடுத்த பாட்டில் சொல்கிறாரு. 2104 மறையோர் சிரம் வாழுதல் மர்மம் வாகு இரண்டும் அவற்றோடு மண் இறையோர் செகில்வார் துடை 4 இவற்றோடு ஏனையோர் முழங்கை செரிசீர் முன்கை முழந்தால் வெண் செவி கண் 11 நீரு குறையாது அணிவர் செகில் துடையும் கூட்டி மறையோர் அணிதலுமாம். வாகுன்னா தோல், மண் இறையோர்னா நில உலகை ஆளுகின்ற அரசர்கள். செகில்னா தோல் தான், தோல். வெண் அப்படின்னா முதுகு. வெண் செவிக்கண் அப்படின்றாருல, வெண்ணா முதுகுன்னு அர்த்தம். அந்தனர்கள் வந்து உச்சித்தலை, நெற்றி, மார்பு 2 தோல் அதான் அணிவாங்க. அரசர்கள் என்ன செய்வாங்க, அதோடு சேர்ந்து தோல் 2 தொடை 2 அது 4லையும் சேர்த்து அணிவாங்க. மற்றவங்கெல்லாம் முழங்கை 2 முன்கை 2 முழந்தாள் 2 முதுகு 1 செவி 2 கண் 2 அந்த 11 இடங்கள்லையும் அணிவாங்களாம். அப்போ அந்தனர்கள் வந்து தோளும் துடையும் சேர்த்து அணிவது உண்டு அப்படிங்கிறாரு. நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. அதாவது அந்தனர்கள் வந்து தலை நெற்றி மார்பு 2 தோல் அது மட்டும்தான் அணிவாங்க. அரசர்கள் வந்து அதோடு சேர்த்து 2 தோளும் தொடையும் சேர்த்துக்குவாங்க, தொடை 2 தொடையிலையும். அப்போ 4 அணிகிறாங்க அவங்க. ஏனையெல்லாம் என்ன செய்வாங்க, முழங்கை முன்கை நம்ம மாதிரி முழந்தாள் முதுகு செவி கண்லேயும் எப்படி பூசுவாங்கன்னு தெரியல. இந்த 11 இடங்கள்ல அணிவார்களாம். அந்தனர்கள் வந்து தோளும் சுடை சேர்த்து அணிவது உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த படம் 2105 தக்க அகரம் இருக்கு விராசத ஒன்குணம் ஆண் மாவெண்ண தொக்க பொறியாதிகள் கிரியாசக்தி துகள்தீர் மாதேவர் பக்க அழல் சேர் கார்க பத்தியம் என்று இவற்றின் மயமாகும் மிக்க எழிலார் புண்டரத்துள் விலங்கு முதற் புண்டரமாதோ. பக்க அழல் சேர் கார்க பத்தியம்னா நெருப்பு குண்டத்தின் பக்கத்தில் இருக்கிற அந்த 3 நெருப்பு சொல்லுவோம்ல, அந்த கார்காபத்தியங்கிற நெருப்பை தான் சொல்கிறாரு. திரிபுண்டத்தில் இந்த கீழே இருக்கிற முதல் புண்டரம் வந்து அகர எழுத்து, அது ருக்கு வேதம். ராட்சச குணம், உயிர் பொறிகள், கிரியாசக்தி, மகாதேவர், கார்கபத்தியம் அதோட இருப்பிடமாக இருக்குமா. இது திருப்புண்டரத்தில் 3 சுற்று பூசுறதுல முதல் புண்டரம் வந்து அகர எழுத்தான். அப்போ ரிக்வேதம், ராட்சச குணம், உயிர் பொறிகள், கிரியாசக்தி, மகாதேவர், கார்கபத்தியம் இது எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இருக்கான் அந்த முதல் புண்டரம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடலில் அந்த ஒவ்வொரு புண்டரத்துக்கும் சொல்கிறாரு. வழங்கும் உகரம் யசுர்வேதம் வளர் சாத்விகம் அகமென்ன முழங்கியிடும் ஆன்மா இச்சாசக்தி முடிவின் மகேசர் மிகத்தழங்கேடும் தக்கின செந்தி சாற்றும் இவற்றின் மயமாகும் பழங்கண் அறுத்து வான்கதியில் படுக்கும் 2ஆம் புண்டரமே. 2வது கீட்டு எதுனா பழைய துன்பத்தை நீக்கி சிறந்த கதையை தன் 2ஆம் புண்டரம் எதுனா உகரம். அது வந்து என்ன சொன்ன, முதல் எடுத்து வந்து அகரம் சொன்னா, இது வந்து உகரம். அது இருக்கு, இது யசுரு சாத்விக குணம் மனம் அப்படிங்கிற ஆன்மா, இச்சாசக்தி, அப்புறம் அடிவில்லாத மகேசர், முழங்கி எரியும் தட்சிணாக்னியம். அப்போ இதோட இருப்பிடமாக தான் இருக்குமா 2வது இது. முதல் இது வந்து கார்கபத்தியம், இது வந்து தட்சிணாக்னியம் சொல்கிறாரு. பாடல் 2107 அதாவது ஒவ்வொரு புண்டரமும் என்னென்னதை குறிக்கும்னு சொல்கிறார். முதல் புண்டரம் 2வது புண்டரம் சொன்னார். இப்போ 3வது போற்று மகரம் உயர் சாமம் புகழ் தாமதமாம் குணம் மல நோய் நீற்றும் பரமான்மா நன்மை நிகழ்த்து ஞான சக்தி தக தேற்றும் சிவன் ஆகவனியம் செப்பும் இவற்றின் மயமாகும் கீற்று மதிவாள் நுதற்பாவாய் கிழந்த 3ஆம் புண்டரமே. அந்த 3ஆம் புண்டரம் எதை குறிக்குதுன்னா பெரிச்சந்தனை போன்று நெற்றியுடைய பாவை போன்றவளே அம்மையை சொல்கிறாரு. சொல்லி 3ஆம் புண்டரம் எதுனா மகரம், அகர உகர மகரம் தான் சொல்கிறார். முதல் அகரம் உகரம், அடுத்து மகர எடுத்து சாமவேதம், தாமத குணம், அப்புறம் ஆணவத்தின் ஆற்றலை போக்குகின்ற பரமான்மா நன்மையை தரும் ஞான சக்தி சிவபெருமான் ஆகவனியம் ஆக இவற்றின் இருப்பிடமாக இருக்கும். அப்போ 3ஆம் புண்டரம் தான் பாருங்கள், சிவபெருமான் சிவனும் சக்தியும் ஆன்மாவும் ஆணவத்தோட ஆற்றலை போக்குறது இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமவேதம் தாமச குணம்னு சொல்கிறாரு 3ஆம் புண்டரத்தை பற்றி. அடுத்த படம் 2108 மறையின் வடி செந்தி வேட்கும் மறைஞர் முதல்வோர் மூவருக்கும் அரைவை திக வெண்பொடியாகும் அசைவம் என முன்மொழிந்த பொடி பறையும் எழில் ஆலயத்து மடைப்பள்ளி பொடியும் அடியர் மடத்துறையும் மடைப்பள்ளி பொடியும் உயர்கான் வெந்த பொடியுமாம். அதாவது மறைமுறைப்படி இந்த வேள்வி செய்கிற அந்தணர்கள் மூவருக்கும் கூறப்படுறது எதுனா வைதிக திருநீர். தீக்கை பெறாதவருக்கு முன்னே கூறப்பட்ட அந்த அசைவ திருநீர்னு சொல்கிறாங்கல்ல, அது இதில் சொன்னாங்க. பாடல் 18 இதில் ஒரு பாடலில் சொன்னார்ல, இருங்க அந்த பாட்டை நான் பார்த்து சொல்கிறேன்.
அது சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அசைவ திருநீர் சைவ திருநீர் என்று சொன்னார் அல்லவா? எதுன்னா, தீக்க பெற்றவர்களுக்கு உரியது சைவ நீர், தீக்க இல்லாதவருக்கு பயன்படுகிற நீர் திருநீர் தான் அசைவ நீர்னு சொல்கிறாரு. அப்போ தீக்க பெறாதவருக்கு சொல்கிற அது அசைவ திருநீர். திருக்கோயில் மடைப்பள்ளியில் இருக்கிற சாம்பல், அடியார் திருமணத்தில் இருக்கிற சாம்பல், காடு வெந்த சாம்பல், இதெல்லாம் திருநீரை பற்றி சொல்கிறாரு. அதாவது வேள்வி செய்கிற அந்தணர்கள் மூவருக்கும் வைதிக திருநீர். தீக்க பெறாதவர்களுக்கு என்ன அசைவ திருநீர் எங்கெங்கே இருக்கும்? திருக்கோயிலில் இருக்கிற மடப்பள்ளி சாம்பல், திருமணத்தில் இருக்கிற சாம்பல், காட்டில் வந்த சாம்பல், இதெல்லாம் அசைவ திருநீர் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படம் 2109. தீக்கை புரியா சூத்திரருக்கு சிறப்பதாகும் மடைப்பள்ளி, ஆக்கும் பொடி கான் வெந்த பொடி அடுப்பதாகும் சங்கரருக்கு, தீக்கும் சுரருக்கு குறவருக்கு திருமுன் வழியில் சுத்தி இல்லா பார்க்குள் இளைஞர் எதிரிடத்தும் பாவாய் தரித்தல் இழுக்காகும். அதாவது பாவை போன்றவளே, அந்த தீக்கை பெற்றுக்கொள்ளாத சூத்திரருக்கு எது சிறப்பாக உள்ளது? மடப்பள்ளி சாம்பல் தான். கோயில் மடப்பள்ளியில் இருக்கிற சாம்பல். காடு வந்த சாம்பல் யாருக்கு? சங்கர சாதி இருக்கின்றார். அது ஒரு சாதி, சங்கர சாதியின். நெருப்பின் முன்னும் தெய்வங்கள் முன்னும் குருவின் முன்னும் நடந்து செல்லும் வழியிலும் தூய்மை இல்லாத இடத்திலும் திருநீர் அணிந்து கொள்வது இழுக்குன்ற இழுக்கக்கூடாது. அதாவது இங்கங்க நெருப்பின் முன்னாலேயும் பூசக்கூடாது, தெய்வங்கள் முன்னாலேயும் பூசக்கூடாது, குருவின் முன்னாலேயும். அப்போ தெய்வம், குரு, நெருப்பு 3 நாளையும் பூசக்கூடாது. நடந்து செல்கிற வழியில் நடந்துக்கிட்டே பூசக்கூடாது. இந்த மாதிரி திருநீர் அணிந்து கொள்வது இழுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பெரிய புராணம் இதையே சொல்லுது. இறைவன் முன்பும் தீயின் முன்பும் வழிநடையிலும் குருவின் முன்னாலேயும் தூய்மை இல்லாத இடத்துலையும் திருநீர் அணிதல் கூடாது என்று பெரிய புராணமும் கூறுகிறது. அடுத்த பாடல் 2110. ஒரு கை ஏற்ற பொடி விதியின் உஞற்றா நீரு விலை பூதி அருள்சை தீக்க இலர் போதந்து அளித்த பூதி இவையாகா தரையின் விடுத்தல் அங்காத்தல் தலை கம்பித்தல் கவிழ்தல் முதல் வரைசை பலவும் ஒழித்திடுவார் மாதே பூதி தருத்திருங்கால். இதுவும் திருநீர் அணிய முறைதான். என்ன சொல்கிறாருன்னா, பெண்ணே, ஒரு கையால் வாங்கிய திருநீர், விதிப்படி செய்யாத திருநீர், விலை கொடுத்து வாங்கும் திருநீர், தீக்க எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்த நீர் ஆகியன ஆகா, இதெல்லாம் ஆகாது அப்படிங்கிறாரு. எதாவது ஒரு கையால் வாங்கக்கூடாது, விதிப்படி செய்யாத திருநீரை வாங்கக்கூடாது, விலை கொடுத்து வாங்குகிற திருநீரையும் வாங்கக்கூடாது, தீக்க இல்லாதவங்க கொண்டு வந்து கொடுத்த நீரும் ஆகாது. அதுபோல் திருநீர் அணியும் போது நிலத்தில் சிந்தாமல், வாயை திறக்காமல், தலை நடுங்கக்கூடாது, தலை குனியவும் கூடாது, நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்து தான் அணிந்து கொள்ளணும். இதுதான் திருநீர் அணியும் முறை அப்படின்னு சொல்கிறாரு. வாயை திறக்காமல், தலை நடுங்காமல், தலை குனியாமல், நிலத்தில் சிந்தாமல் திருநீர் அணிகிறது தான் முறை அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்லுகிறார். அடுத்த படம் 2111. பரவு மறையோர் உத்தூளம் படிவ முழுது நாபியின் மேல் அரசர் வணிகர் பட்டம்போல் அணிவர் சதுர்த்தர் எழுத்தாக விரல்கள் ஒரு 3 அணிவர் விபூதி அணியாது அறமாதி புறவு வளர்நல் வினையொன்றும் போற்றார் பணுவல் போற்றுவார். படிவம்னா உடம்பு, சதுர்த்தனா 4, சதுர்த்தினா 4 தானே, 4ஆம் இனத்தவர்கள். அந்தணர்கள் உடம்பு முழுவதுமாக உத்துளமாக அணிந்து கொள்வார்களாம். மன்னர்கள் நாபிக்கு மேல் உத்துளமாக அணிந்து கொள்வர். அங்கே நாபிக்கு மேலே மட்டும்தான் அணிவாங்க. வணிகர்கள் பட்டம் போல் அணிந்து கொள்வார்களாம். சூத்திரர்கள் 3 விரல்களால் எழுத்து போல் அணிந்து கொள்வர். திருநீர் அணிந்து கொள்ளாமல் அறம் செய்தல் முதலிய நல்ல காரியங்களை நூல் வழி ஒழுகின்ற நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்போ நல்ல காரியம் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம திருநீர் அணிந்து கொண்டு தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்த படம் 2112. ஏதம் அகற்றும் திருநீற்றின் இயற்கை அறிந்து தறியாதார் வேதம் நவின்ற நெறி நின்றும் விலகும் பதிதராய் விடுவர் பூதி அணியார் முகம் புறங்காடு அதனை நோக்கில் புரைதீர்ந்தோர் தீது கழிய 100 திகழ் அஞ்செழுத்தை கணித்திடுவர். பதிதர்னா சண்டாளர்கள், புறங்காடுனா சுடுகாடு, தெரியும். அதாவது குற்றத்தை போக்குன்னு திருநீற்றுடைய இயல்பை அறிந்து அணிந்து கொள்ளாதவர்கள் வேத நெறியிலிருந்து நீங்கி சண்டாளாகி விடுவார்களாம். சண்டாளர்னு சொல்லிடுவாங்களாம் அவங்கள. குற்றத்தை திருநீற்றுடைய இயல்பை அறிந்து தான் அணிந்து கொள்ளணும். அப்படி அணிந்து கொள்ளாதவங்கள என்ன ஆகும்? சண்டாளராய் விடுவார்கள். திருநீர் அணியாதவர் முகம் சுடுகாடு. நீர் அணியாதவரை பார்த்தோர் குற்றமில்லாதவர்களாக இருந்தாலும் அந்த குற்றம் நீங்கிறதுக்காக அஞ்செழுத்த 100 முறை கணித்தல் வேண்டுமா. யாராவது விபூதி அணியாதவங்க நம்ம பார்த்தோம்னா அந்த குற்றம் நீங்கிறதுக்கு எத்தனை தடவை சொல்லணும்? 100 தடவை அஞ்செழுத்து சொல்லி அதை கணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ முகம் அணியாத திருநீர் அணியாதவங்க முகம் சுடுகாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படம் 2113. நீர் தரியார் தவமாதி இறம்பச் செய்யினும் ஓர்வித்திர் கூறு பயன் இன்றாம் பூதி கொண்டோர் வாழாங்கு இருந்திடினும்
வீறு தவமாதிகள் நிரம்ப விளைத்தோர் ஆவார் தென்புலத்தார்க்கு ஏறு தினத்தில் நீடுவார்க்கு இயற்றில் பூசை பயன் அனந்தம். உவர் வித்து அப்படின்னா உவர் நிலத்தில் இட்ட விதை. நீர் அணியாமல் தவம் முதலியவற்றை மிகுதியாக செஞ்சாலும் அது உவர் நிலத்தில் இட்ட விதை மாதிரி பயன் இல்லாமல் போயிருமா. நீர் அணியாமல் செய்கின்ற தவமும் பயனற்றது என்று கூறுகிறார். நீர் அணிந்தவர்கள் வாழா இருந்தாலும் அவங்க உயர்ந்த தவத்தை செய்தவர்கள் ஆவார்களாம். இந்த தென்புலத்தார் வழிபாட்டை நீர் அழிந்தால் அவங்கள வணங்குறவர்களுக்கு அளவில்லாத பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தென்புலத்தார் வழிபாடு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீர் அணிந்தோம்னா அந்த மாதிரி அணிஞ்சிருக்குங்கள வணங்குறவங்களுக்கு அளவில்லாத பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடல் 2114. நீடல் உறும் தீவினை அனைத்து நீற்றிவிடலால் நீரென்றும் வீடில் வெறுக்கை தருதலினால் விபூதி என்றும் உயிர்தரும் கூடு மலமா சினை கழுவும், அதாவது உயிர்தரும் கூடு மலமாசினை கழுவும் குணத்தால் சாரம் என்றும் மடம் ஓட வளர் சோதியை தரலால் பசிதம் என்றும் உரைப்பாரால். இப்போ திருநீற்றுக்கு பேர் சொல்கிறார். என்ன காரண பேர் சொல்கிறார்? அதாவது மிகுதியான தீவினைகள் அனைத்தையும் அது நீராக செய்வதால் அது பேர் திருநீர் இல்லையா. எல்லா தீவினைகளையும் அழிக்கிறது, அதனால திருநீர். அளவில்லாத செல்வத்தை தருவதால் அது விபூதியாம். பூதினா செல்வம், விபூதினா அளவில்லாத செல்வம். உயிர்களுக்கு மலமாகிய குற்றத்தை போக்குவதால் அது பேர் சாரம். அப்புறம் அறியாமை நீங்குவதற்காக நம்மளுக்கு அறிவை தருவதனால அதை பசிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் திருநீற்றுக்கு காரண பெயர். 4 பேர் சொல்லிட்டாரு. தீவினையை நீற்றாக்குவதால் திருநீர், அளவில்லாத செல்வத்தை தருவதால் விபூதி, உயிருடைய மலமாகிய குற்றத்தை போக்குவதால் சாரம், அறியாமை நீங்க அறிவை தருதலால் பசிதம் இப்படின்னு திருநீற்றுக்கு காரண பெயர் உண்டுன்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 2115. அழகை பூதம் வேதாளம் அடர்மந்திரத்தால் அலைப்புறுத்தும் பல தெய்வதங்கள் இடர் அச்சம் பழி பாவங்கள் மடம் என்னும் கலதி முழுதும் எளிது அகற்றி காப்பு கொள்ளலாம் காப்புமாம் நிலவை பிடத்தில் அதன் பெருமை நிகழ்த்தல் அரிதாம் மடமாதே. கலதி முழுதும் எளிது அகற்றி காப்பு கொள்ளலால் காப்புமாம் நிலவை பிடத்தில் அதன் பெருமை நிகழ்த்தல் அரிதாம் மடமாதே. அழகினா பேய், அலைப்புறுத்துனா துன்புறுத்துறது, மடம் என்னும் கலதினா அறியாமை என்னும் அந்த மூதேவியை தான் கூறுகிறார். கலதி மடம் என்னும் கலதின்றார். இளமையான பெண்ணே அப்படின்னு அம்மை அழைக்கிறார். சொல்றாரு, பேய் பூதம் வேதாளம் மந்திரங்களால் துன்புறுத்தும் பல தெய்வங்கள் ஆகியவற்றால் ஏற்படும் துன்பம் பயம் பழி பாவங்கள் அறியாமை இது எல்லாத்தையும் எளிதாக போக்கி காத்தலால் காப்பு என்பது காரண பெயராகும். நில உலகில் திருநீற்றின் பெருமையை சொல்லுதல் ரொம்ப அரிதுங்கிறார். இவ்வளோ சொல்லியும் இன்னும் சொல்லலே அடங்காத விஷயம், சொல்லே அடங்காத பெருமை உள்ளது நில உலகில் திருநீற்றோட பெருமை. அப்போ இந்த பேய் பூதம் மந்திர தந்திரம் மற்ற தெய்வங்கள் பழி பாவங்கள் அறியாமை எல்லாத்துலேருந்தும் எளிதாக போக்கி காத்ததுனால இது என்ன விபூதி காப்பு, திருநீர் பூசியிருந்தால் நம்மளுக்கு ஒரு பெரிய காப்பாகும் அப்படின்னு சொல்லி அதோடைய பெருமையை சொல்கிறது ரொம்ப அரிதுன்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 2116. முப்புறத்தவர் முறுக்களின் முறிந்து இரிந்து அமரர் செப்புதற்கு அரிதாகிய தவஞ்செய் சென்றங்கு அப்பதத்து இமையாது நாம் நோக்கினமாக மை பெருங்கனாய் முக்கனும் வார்புணல் துளித்த. அப்பதத்துனா அந்த சமயத்தில், புனல் துளித்தன்னா நீர்த்துளிகள் சிந்தினன்னு அர்த்தம். மையணிந்த பெரிய கண்ணை உடையவளே அப்படின்னு கூப்பிட்டு திரிபுரத்து அரக்கர்கள் துன்புறுத்துவதால் அந்த கெட்டவுடைய தேவர்கள் சொல்லுதற்கரிய தவத்தை செய்ய தொடங்குறாங்க. அவங்களுடைய பத்தித்திரத்தை இமை கொட்டாமல் நான் கூர்ந்து நோக்கினோம். அப்போ 3 கண்கள்லேருந்தும் எனக்கு நீர்த்துளிகள் வெளிப்பட்டன அப்படின்னு சொல்கிறாரு. அது எதை பற்றி சொல்லப்படுற அடுத்து ருத்ராட்சமாக தான் சொல்கிறார். அதாவது மையணிந்த பெரிய கண்ணை உடையவளே, அரக்கர்கள்லாம் துன்புறுத்தி தேவர்கள்லாம் கெட்டு ஓடி போய் அந்த அரக்கர்கள் பயந்து ஓடி சென்று சொல்லுதற்கு அரிய தவத்தை செய்ய தொடங்குறாங்க. அவங்களுடைய பத்தித்திரத்தை என்ன செய்கிறாரு சாமி இமை கொட்டாமல் கூர்ந்து நோக்குறார். அப்போ அவருடைய 3 கண்கள்லேருந்தும் நீர்த்துளிகள் வெளிப்பட்டன அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 2117. வழக்க நீழை 12 மரம் இடப்பார் கண் சலத்தின் 7 மரம் தழல் விழியின் நீர் தோய்ந்த நிலத்தின் 5 மரமும் ஆயின நிகழ்த்தியவை குலத்துக்கு யாவரும் கூறு பேர் உருத்திர அக்கம். அதாவது உருத்திரன் அச்சம்னா உருத்திராட்சம் அப்படின்னு சொல்கிறோம். உருத்திரன் கண்ணிலேருந்து தோன்றியதுனால உருத்திராக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குலத்துக்கு அக்கம், அதாவது மரக்கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ருத்திரன் கண் அப்படிங்கிற பேரில் உருத்திர அக்கம் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க எல்லாரும் அந்த மரத்தை.
வழக்கண்ணில் தோன்றிய நீர்த்துளிகளால் 12 மரம் வருது. இடக்கண்ணில் நீர் தோன்றிய நீர்க்கண்ணில் 14 மரம் வருது. நெற்றியிலுக்கு நெருப்பு கண்ட தோன்றிய நீர்த்துளியிலிருந்து 10 மரங்கள் வருது. அப்போ 12 ஒரு 14 26 இது ஒரு 10 36 மரம் வருது. இந்த கூட்ட மரங்களுக்கு அனைவரும் அதை உத்ராக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அடுத்த பாடல் 2118. வெண்மையும் திகழ் பொன்மையும் வெண்மை பொன்மையும் சேர் வன்மையும் கருமையும் என வகுத்த நானிரத்தும் உண்மை அக்கமா மணிகள் அவ்வுரைத்தன முறையே தன்மை அந்தனர் முதலிய 4வருக்கும் சாரும். அந்த வெண்ணிற ருத்ராக்கமணி அந்தணர்களுக்காம், பொன்னிற ருத்ராக்கமணி மன்னவர்களுக்கு, வெண்ணிறமும் பொன்னிறமும் கலந்த ருத்ராக்கம் வணிகர்களுக்காம், கருமை நிற ருத்ராக்கம் சூத்திரர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவரே 4 விதமான ருத்ராக்கம் இருக்குது, 4 கலரில் இருக்குது. ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொருவருக்கு, வெண்மை அந்தனருக்கு, பொன்னிறம் மன்னருக்கு, வெண்ணிறமும் பொன்னிறமும் கலந்த ருத்ராக்கம் வணிகர்களுக்கு, கருமை நிற ருத்ராக்கம் சூத்திரர்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படம் 2119. ஒருமுகம் சிவன் வடிவு வேதியர் கொலை ஒழிக்கும், இருமுகம் சிவன் சக்தி என்று இருவர்தம் வடிவாம், பெரு கரும் பசு கொலையினை பெயர்க்கும் மும்முகம் சீர் மருவும் அங்கியின் வடிவு மாதர்கள் கொலை மாற்றும். இப்போ அந்த ருத்ராட்சனுடைய நிறம் வண்ணம் சொன்னார். இப்போ அதனுடைய வடிவத்தை சொல்கிறார். ஒரு முகம் உள்ள ருத்ராக்கம் சிவவடிவம். பிராமண கொலை செய்த பாவத்தை கூட போக்கிடுமா அந்த ஒருமுக ருத்ராக்கம். இருமுகம் உள்ள ருத்ராக்கம் சிவசக்தி வடிவம். அது என்ன செய்யும்? பசுக்கொலை செய்த பாவத்தையும் போக்கிடும். 3 முகம் உள்ள ருத்ராக்கம் அக்னியின் வடிவமாகும். பெண் கொலை செய்த பாவத்தையும் போக்கும் அப்படின்னு ஒவ்வொரு முகத்தையும் பற்றி 1, 2, 3 முகத்துக்கும் 3 பலன்களை சொல்லுகிறார். அடுத்த பலன் 2120. நான்முகத்து நான்முகன் நரற்கொலை தொலைக்கும், தேன்முகத்து அலர் பனிமலர் கூந்தலாய் திகழை வான்முகத்தது கால வங்கி பெயர் வரதன், கான்முகத்த தீங்கு உணவினாம் கரிசலாங் கடிக்கும். கால் முகத்த தீங்குனா காற்று வீசுதால, கால்னா காற்று, அது வந்ததுனால குற்றம், கரிசுனா குற்றம் அர்த்தம். அதாவது தேன் சிந்தும் மலரை அணிந்த குளிர்ந்த கூந்தலை உடையவளே. இந்த 4 ருத்ராகம், 4 ருத்ராகம் என்னது? பிரம்மனுடைய வடிவு. மாணவர்களை கொன்ற பாவத்தை போக்கும். அதை ஒவ்வொருத்தரும் ஒன்று செஞ்சு பார்க்கும். முதல்ல பிராமண கொலை, அடுத்து பசு கொலை, அடுத்து பெண் கொலை. இப்போ இந்த 4 முகம் பிரம்மனுடைய வடிவம். இது மாணவர்களை கொன்ற பாவத்தை போக்கும். 5 முகமுடைய ருத்ராக்கம் காலாக்கினி ருத்ரருடைய வடிவம். இது காற்றால் வருகின்ற தீங்கையும் உணவால் வர்ற குற்றத்தையும் போக்கும். சாதாரணமாகவே நமக்கு காற்றால் வர தீங்கையும் உணவுனால் வர்ற குற்றத்தையும் போக்குவது தான் 5 முகம் அப்படின்னு சொல்கிறார். அதில் உபதேச படலம் பாடல் 2121. 3 இரட்டிய முகம் அருமுகன் உரு வழக்கை ஏன்று அணிதினின் மறைஞரை இருத்திட எதிரே தோன்று உருத்தனை துமிக்கும் 7 முகம் சுடர் சேடன் ஆன்ற பல்பசு கொலை தப நியக்களவு அகற்றும். அதாவது எதிரை தோன்ற உருவத்தை கூட துமிக்கும். அப்படி உருத்தனை துமிக்கும்னா அந்த பிராமணரை கொன்ற பாவத்தால் நம்ம எதிர ஒரு சாயை, ஒரு நிழல் வேணுமா, அதை கூட நீக்கிடுமா. உருத்தனை துமிக்கும்னா பிராமணரை கொன்ற பாவத்தால் எதிரே தோன்றுகின்ற நிழலை அது நீக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறார். 6 முகமுள்ள ருத்ராக்கம் 6 முகங்களோட வடிவம். அதனை வழக்கையில் அணிந்தோம்னா பிராமண கொலையால் வர்ற சாயைனா அது நிழல், அது நீங்கிரும். 7 முகமுள்ள ருத்ராக்கம் ஆதிசனுடைய வடிவமா. அதை அணிந்தால் பசுக்கொலை, பொன் களவு செய்தால் திருடுதல் அதனால வர்ற குற்றமெல்லாம் போக்கிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 2122. 8 மாமுகம் ஏரம்பன் உருக்குரு தாரம் தொட்ட பாதகம் தொகுபல தானங்கள் ஏற்று முட்டு பாதகம் பிரதம் ஓதனம் உகந்து உண்டு விட்ட பாதகம் அனைத்தையும் கதும் என வீழ்த்தும். அந்த 8 முகமுள்ள ருத்ராக்கம் என்ன ஆகும்னா விநாயகருடைய வடிவம். குருவோட மனைவியை சேர்ந்த பாவம், தகுதி இல்லாதவங்ககிட்ட பெற்ற தானங்களால் வருகின்ற பாவம், பிறர் உணவை உண்ட பாவம், இதெல்லாம் போக்குமா. ஏரம்பன்கிறது விநாயகருடைய திருவுருவங்களில் ஒன்று. இந்த சிங்கத்தை ஊர்தியாக கொண்ட விநாயகர் தான் ஏரம்பன் சொல்லுவாங்க. ஓதனம்னா உணவு, கதும்னா விரைவாக. அப்போ 8 முக ருத்ராக்கம் விநாயகருடைய வடிவம். குரு மனைவியை தோஷித்த பாவம், தகுதியில்லாத பெற்ற தானங்களால் வர்ற பாவம், பிறருடைய உணவை உண்ட பாவம், இது எல்லாத்தையும் போக்கிறோம். அடுத்த படம் 2123. 9 முகம் வைரவன் உருக்கணாதி 9 வாழரா தீங்குகள் மாற்றி 9 தொடரறு வெறுக்கைகள் துருத்திட்டு 9 முத்தியும்
எண்மையின் அழிக்கும். கண ஆதினா பூதம் முதலிய கணங்கள். கணம்னா அது பூதம், ஆதினா கணாதி. துருத்திட்டுனா மிகுதியாக கொடுத்து, எண்மைனா எளிமை. அதாவது 9 மூடை ருத்ராகம் வைரவ கலருடைய வடிவமா. பூதங்கள் ஆகியவற்றால் ஏற்படும் தீமை, பாம்புகளால் உண்டாகும் தீமை, வாழ்க்கையில் வர துன்பத்தை போக்கி இம்மையில் செல்வத்தையும் மறுமையில் முத்தியையும் கொடுக்கும் அப்படிங்கிறார். அப்போ 9 முகம் வைரவ கலருடையது. அது பூதங்களால் வர்றது, பாம்பால் வர்றது, துன்பத்தை போக்கி இம்மையில் செல்வத்தையும் மறுமையில் முத்தியையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி 9 முகத்தை பற்றி கூறுகிறார். அடுத்த 1224. ஒருபத ஆகிய முகம் புவி உண்டவன் உருவம் மறுவு நாளொடு கோள் பல மண்ணை பூ தங்கள் பிரம்மராக்கதம் முதலிய பேதுர புரியும் விரவு தீங்கலாம் வெயில்படு பணியென வெடிக்கும். மண்ணைனா பிசாசு, மண்ணை பூதங்கள் சொல்றாங்க, பிசாசு பூதங்கள் எல்லாம். அதாவது 10 முகமுடைய ருத்ராகம் என்ன ஆகும்னா, அந்த உலகுண்ட திருமாவளி வடிவம் அது 4 கோள்களால் வர துன்பத்தை போக்கும். அப்புறம் பிசாசு பூதம், அந்த பிரம்ம ராட்சசன் இதனால் உண்டாகிற அந்த அறிவு மாறு மாறு உண்டாகும் தீமைகள். இந்த பூதங்கள்லாம் வந்தால் என்ன ஆகும், நம்மளுடைய அறிவு மாறிவிடும், புத்தி பேதலித்து போயிடும். அந்த மாதிரி தீமைகள் எல்லாம் வெயில்பட்ட பனி போல நீங்கிரும். 10 முகத்துக்கு அந்த மாதிரி சொல்கிறார். திருமாலுடையது துன்பத்தை போக்கி இந்த மாதிரி புத்தி பேதலித்தவர்கள்லாம் சரியாக வெயில்பட்ட பனி போல நீக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த 1225. ஐந்தனோடு இருமுட்டனை தலைப்பை ஆனனந்தான் பந்த நீங்கு உருத்திரர் 11 தம்படிவம் முந்தும் 1000 மேதம் ஒன் பசுக்களோர் இலக்கம் முந்து வான்நிதி உடன் அளித்திடும் பயன் முகிழ்க்கும். இந்த 11 முகமுடைய உதிராக்கம் 5 இருமூட்டுன்னு சொல்கிறால, 5 5 அதோட 23 6, அப்போ 11. ஆனாம்னா முகம் 1000 மேதம்னா 1000 அஸ்வமேத யாகத்தை தான் 1000 மேதம் அப்படிங்கிறார். முந்தும் 1000 மேதம் முன் பசுக்களோன்னு சொல்கிறால அதுக்கு. அதாவது இந்த 11 முகமுடைய ருத்ராக்கம் அணிஞ்சா அது 11 உருத்திரர்கள் 11 பேர்னு சொல்கிறோம்ல, அவங்களுடைய வடிவமாகும். இது அணிகிறவங்க 1000 அஸ்வமேத யாக பயனையும் 1,00,000 பசுக்களை பொண்ணோடு சேர்த்து கொடுத்த அந்த தானத்தோட பயனையும் கொடுக்குமா 11 முகம். அடுத்த 1226. 6 இரட்டிய திருமுகம் 6 வெய்யோர் வீறு மெய்யுருவாம் பரிமேதத்தின் பயனும் ஏறு மிக்கொளி மேறு தானத்து எழு பயனும் ஊரும் அங்கனம் தீட்டிய ஓடரி கண்ணாய். 6 இரட்டிய திருமுகம்னா 12 திருமுகம். வீருன்னா பெருமிதம், பரிமேதம்னா அசுமேதையாகம்தான். மேரு தானம்னா மேரு மலையளவு பொன் தானமா. அதான் மனைமிக்க மை தீட்டிய அரிபடந்த கண்ணை உடையவளே அப்படின்னு உண்மையை வெளி சொல்கிறாரு. 12 முகமுடைய உத்ராக்கம் 12 சூரியர்களுடைய வடிவம். அஸ்வமேத யாகத்தோட பயனும் மேருமலையை போன்ற அளவு பொன்னை தானம் செய்த பயனும் உண்டாகும். 12 முகத்துக்கு அஸ்வமேத யாகமும் மேருமலை அளவு பொன்னை தானம் செஞ்ச பயனும் உண்டாகும் என்று கூறுகிறார். அடுத்த 1227. கந்தன்மை 13 வான் முகம் கலந்ததுதான் சிந்தை வேட்டமும் செம்பொனும் வீரமும் செரிக்கும் தந்தை தாய் மனை தனையரை துணைவரை கருவை அந்தம் எய்துற அடர்த்த வெங்கொலைகளும் அணுக்கும். செரிக்கும்னா மிகுதியாக கொடுக்கும் அர்த்தம். தனையர்னா மக்கள், அணுக்கும்னா போக்கும். அதாவது 13 முகமுடைய ருத்ராக்கம் யாரோடது? கந்த பெருமானுடைய தான். மனசில் நினைச்சதையும் சிவந்த பொண்ணையும் வீரத்தையும் மிகுதியாக கொடுக்கும். இப்போ 13 முகமுடைய அந்த ருத்ராக்கம் கந்த பெருமானுடைய உருவம். மனசை நினைச்சதையும் கொடுக்கும், சிவந்த பொண்ணையும் வீரத்தையும் மிகுதியாக கொடுக்கும். தந்தை தாய் மனைவி புத்திரர்கள் உடன் பிறந்தோர் எல்லாரையும் இந்த கொலை செஞ்ச பாவத்தை கூட போக்கும், கருவை சிதைத்த பாவத்தையும் போக்கும். அவ்வளவு சிறந்தது 13 முகம். அடுத்த 1228. 7 இரட்டிய முகம் எமது உருவும் நின்னுருவும் தாழ் இருங்குழலாய் சுரர் தாபதர் முதலோர் சூழ நல் வசியந்தனை துகள் அறுத்தறுத்து வாழினம் பெரும் சிவபுர வரைப்பிடை உறுத்தும். 7 இரட்டிய முகம்னா 14. அதான் அது துருத்துனா நீக்கும்னு அர்த்தம். அதாவது தாழ்ந்த கூந்தலை உடையவளே, இந்த 14 முகம்ல ருத்ராக்கம் என்ன செய்யும்? நம்ம 2 பேரோட வடிவம். இப்போ சிவசக்தி அது 14. இது தேவர் துறவியர் முதலிய சேர்த்திருக்கும் அந்த வசியத்தை உண்டாக்குமா. தேவர் துறவியெல்லாம் சேர்ந்துருந்தா எவ்வளவு இருக்குமோ அந்த வசியம் உண்டாகும். பிறை குற்றங்களை நீக்கி நம் சிவபுரத்தை அடைய செய்யும். அப்போ 14 முகமுள்ள ருத்ராக்கம் தான் நம்ம சிவபுரத்தை அடைவதற்கு உதவுகிறது. அது வசியத்தை உண்டாக்கி, அது சிவசக்தி வடிவமானது.
துறவியர்கள்லாம் சேர்ந்திருக்கிற அந்த வசியத்தை உண்டாக்கி பிறவி குற்றங்களை நீக்கி நம்மளை சிவபுரத்தை அடைய செய்யும் என்று கூறுகிறார். அடுத்த படம் 2129. அன்னை ஏழ் இருமுகம் அரிதாம் அது கிடைத்தால் மன்னவார் களத்து அணிவது மந்திரம் முழுதும் நன்னர் வாய்மையில் பலிக்கும் நானில நெழிப்படையில் துண்ணு மேவலர் புறந்தரும் விரன் மிக தோன்றும். நானில நெழிப்படைனா உலகிலே நெளிந்து செல்கின்ற படை, மேவலர்னா பகைவர்கள். அந்த மாதிரி இந்த 14 முகமுடைய ருத்ராகம் கிடைக்க ரொம்ப அரிதான். அந்த மணி கிடைச்சி அதை கழுத்தில் அணிந்து கொண்டால் மந்திரங்கள் அனைத்தும் நன்றாக படிக்குமா. மிக்க சேனையுடைய பகைவர்களும் புறம் கொடுத்து ஓடுமாறு மிக்க வலிமை உண்டாகுமா. இப்போ நம்மளுக்கு மந்திர பலிதமும் வாக்கு பலிதமும் பகைவர்கள் நம்மளை கண்டா புறம் கொடுத்து ஓடுமாறு நம்மளுக்கு நல்ல வலிமையும் கிடைக்கும். எது 14 முகமுடைய ருத்ராக்கம். ஆனால் அந்த மணி கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றார். அடுத்த படம் 2130. சந்தி செய்யினும் மந்திரம் கணிப்பினும் தவங்கள் எந்த நல்வினை இயற்றினும் கண்மணி அணிந்தோர்க்கு அந்த நல்வினை பயன்கள் ஒன்று அனந்தமாய் விளையும் வந்திடும் பயன் இல்லையாம் மனித அறியாருக்கே. என்ன சொல்றாருன்னா, சக்தி வழிபாடு செஞ்சாலும் மந்திரங்களை கணிச்சாலும் எத்தகைய தவங்களை செய்தாலும் ருத்ராக்கமணியை அணிந்தவர்களுக்கு தான் அதெல்லாம் வரும் பயன் மிகுதியாக விளைந்து பெருகும். அந்த ருத்ராக்கமணி அணியாதவர்களுக்கு நற்பயன்கள் விளையாது அப்படின்னு சொல்றாரு. அணிந்திருந்தா பயன் மிகுதியாக விளையும், அந்த மாதிரி அணியாதவங்களுக்கு நற்பயன்களை விளையாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த படம் 2131. இளைஞராக மற்றவர்கள் ஏந்திழை நலராக கழிகள் ஊன் முதல் கழித்துணும் மாந்தர்களாக மொழியும் வான்மணி முடிமிசை தரித்தனராயின் அழியும் நீள்வினை அந்தியின் நமது உருப்பெறுவார். ஏந்திழை நல்லார் அப்படின்னு கூப்பிடாத ஏந்திய அணிகள் அணிந்த மகளிர், களிகள்லாம் மிகுதியான கள், அந்தின்னு அந்தி காலத்தில், அதாவது இழிந்தவர்களாக இருந்தாலும் மகளிராக இருந்தாலும் கல் இறைச்சி நீக்கி உண்ணுகிற மக்களாக இருந்தாலும் சிறந்த ருத்ராக்கமணி தலையில் மேல் அணிந்து கொண்டார் என்றால் வினை நீங்கி முடிவில் நம்முடைய உருவத்தை பெறுவர், வடிவத்தை பெறுவர்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரூபம்னு சொல்லுவாங்கள்ல, அதை இழிந்தவர்களாக இருந்தாலும் சரி மகளிராக இருந்தாலும் சரி கல் இறைச்சி இதெல்லாம் நீக்கி உண்ணுகின்ற மக்களாக இருந்தாலும் சரி சிறந்த உத்ராக்கமணியை தலையில் அணிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு வினை நீங்கி முடிவில் நம்முடைய வடிவத்தை பெறுவர் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த 2132. சிகையின் ஒரு மணிமுடியின் 6 செடுங்களம் 4 மார்பில் தகைப்பெற 50 கரத்தின் 8 மணி பந்தந்தனில் 6 முகமுகமும் செரிய இடைமுடிந்து மேருவும் அமைத்து முறையில் கொள்வார் புகழமணு வட 108 அதிர்பாதி பாதமுமாம் பூங்கொம்பு அண்ணாய். மணிபந்தம்னா மணிக்கட்டை தான் அப்படி சொல்கிறார். பந்தம்னா கட்டு, மணிக்கட்டு. புகழமணுன்னா மந்திரம் கணிக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, நீ பூங்கொம்பு போன்றவளே குடுமியில் 1 மணி, குடுமினா குடுமி முடிஞ்ச இடத்துல தலையில் 36 மணி, செம்மையான கழுத்தில் 32 மணி, மார்பில் கழுத்தை ஒட்டி போகிறது 32 மணி, மார்பில் 50 மணி, கையில் 16 மணி, மணிக்கட்டில் 12 அப்படிங்கிற முறையில் முகத்தோடு முகம் அடியோடு அடி பொருந்துமாறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடைவெளி இல்லாமல் முகத்தோட முகம் பொருந்துகிற மாதிரி இடையில் முடிச்சமைச்சு மேரு நாயகமணின்னு ஒன்று சொல்லுவாங்க. 1 மணியை தனியாக வச்சு மேரு நாயகமணி அமைத்து விதிப்படி அணிவர். அவங்க மந்திரத்தை கணிக்கிற அந்த மணி 108, அதில் பாதி 54, அந்த 108 கால் பகுதி 27. இந்த முறையில் மணி அமையும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி எல்லாம் முறையாக என்னென்ன மணி எத்தனை மணி சொன்னாங்களோ அப்படி அமைச்சு விதிப்படி அணியணும். அப்படி மந்திரத்தை கணிக்கும்போது மணி 108, அதில் பாதி 54, கால் பகுதி 27 அப்படிங்கிற முறையில் மணி அதை அந்த முறையில் வச்சுக்கலாம். மணி இப்போ 27 வச்சு கூட செய்யலாம், 54 மணியும் மந்திரம் கணிக்கலாம், 108 மணியும் வச்சு அதை மணி இதை கணிக்கும் பொழுது அந்த முறையில் அமையணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 2133. வடநடத்தில் அனாமிகையின் மத்திமையில் தர்ச்சனியின் மலிநோய் பாரும் படர்சின தெவ்வர்கள் இறப்பர் பரபோக வீடெய்தும் பசும்பொற் பாவாய் உடல் வெறுத்தார் மேன்மரிப்பர் கீழ்மரிப்பர் நெடும்போகல் உருதர் வேட்டோர் கடவுள் மணி ஒலியாமல் பிறர் விடிக்கு படாமல் மனு கணிப்பதாகும். அதை எப்படி கணிக்கணும்னு சொல்கிறார். அதாவது அனாமிக்கைங்கிறது தான் உத்திராக்க வடத்தை கையில் வச்சுக்கிட்டு மந்திரத்தை கணிக்கும் போது மோதிர விரல் நடுவிரல் சுட்டு விரல் இதால் தான் நகர்த்தணும். மோதிர விரல் நடுவிரல் சுட்டு விரல் இதை வச்சு நகர்த்தணும். அந்த மாதிரி நகர்த்தினா என்ன ஆகும்? கொடிய நோய் நீங்குமா.
இந்த மிகச்சினத்தை உடைய பகைவர்கள்லாம் அடைஞ்சிடுவார்கள். பேரின்ப முத்தி கிடைக்கும். மோதிர விரலையும் நடுவிரலையும் சுட்டு விரலையும் வச்சு நகர்த்தணும். பசிய பொன்னால் செய்யப்பட்ட பாவை போன்றவளே, இந்த உடற்பற்று அற்ற துறவியர்கள் உத்தராகணியை மேல் நோக்கி நகர்த்தி கணிப்பாங்க. இப்படி மேல் நோக்கி இப்படி மணியை தள்ளிட்டே போனால் அந்த மாதிரி கணித்தார்கள். அவங்க உடல் பற்று அற்ற துறவியர்கள் தான் அப்படி கணிப்பாங்க. உலக இன்பத்தை விரும்புகிறவங்க உத்தராக்கமணி என்ன செய்வாங்க, கீழ் நோக்கி நகர்த்தி கணிப்பாங்களாம். தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த உத்ராக்கமணி உடத்தை ஒளி உண்டாக்கும், சத்தம் கேட்காம பிறர் கண்ணுக்கு தெரியாம அந்த உரிய மந்திரத்தை கூறி கணிக்கணும். அதனால எல்லாரும் ஒரு துண்டை போத்திட்டு உள்ளங்கையில் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் மந்திரம் கணிப்பாங்க. நம்மளுடைய இதில் அனுஷ்டானம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாரு. உத்ராக்கமணி வடம் ஒளியும் உண்டாக்கக்கூடாது, பிறர் கண்ணுக்கு தெரியாமல் அந்த மந்திரத்தை கணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படம் 2134. மேருவினை தொடுத்து மனு கணித்திடுவர் வடமறிந்து விரண்மேன் மீட்டு மேறு உறுங்காலம் அதனை கடவாது வடந்திருப்பல் விதியா நன்மை கூறுமணி வடந்தவரி நிலம் வீழ்தல் முதலான குற்றங்கட்கு சேரு நமது உருவினுக்கு செய்யும் கடுவாய் அதிர்பாதி செய்வர் தக்கோர். என்ன சொல்றார், நான் உத்ராகமணியை கொண்டு கணிக்கும் போது மேருமணி அந்த நாயமனை தொடங்கி கணிக்கிறோம். அப்போ மேருமணி திருப்பி வரும்போது அதை அப்படி கடந்து போகாமல் உத்ராகமணி திருப்பிக்கணும். உத்ராகமணி திருப்பி கணிக்கணும். அது ஒன்று. இன்னொன்று, உத்ராகமணி வடம் தவறி கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வடிவத்துக்கு செய்கிற பிராயசத்தில் பாதி செய்யணும். ஏற்கனவே வடிவத்துக்கு என்ன பிராயசம் இருக்கும் அந்த பிராயசத்தில் பாதி பிராயசத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கச்சிப்ப முனிவருடைய பேரூர் படம் பார்த்துட்ருக்கோம். அதில் உபதேசப்படலாம் பாடல் 2135. விரலிறை புத்திர சீவம் சங்குமணி படிகமணி விலங்கு முத்து மறைமணி பொன்மணி குசையின் வன்முடி கண்மணி என்ன வகுத்தவெல்லாம் பரவுமனு கணிப்பதற்கா முறையே ஒன்றனுக்கு ஒன்று பயன் மிக்காகும் குரவமளி நறுங்குழலாய் ஆதலினார் கண்மணியே கொள்வர் சான்றோர். என்னன்னா, விரல் இறைனா 1 விரல், 2 விரல் இறை, 3 புத்திர தீபம், 4 சங்குமணி, 5 படிகமணி, 6 முத்துமாலை, 7 தாமரைமணி, 8 பொன்மணி, 9 தருப்பை முடிச்சா போட்டிருப்பாங்க, 10 ருத்ராக்கம். இது எல்லாம் மந்திரங்கள் கணிப்பதற்கு உரியன. விரலில் கணிக்கலாம், விரல் இடையில் கணிக்கலாம். அந்த தீபம் புத்திர தீபம், சங்குமணி, படிகமணி, முத்துமாலை, தாமரைமணின்னு ஒன்று இருக்குது, பொன்மணி தங்கத்தில் இருக்கிறது, தர்ப்பையை முடிச்சு வச்சு, அப்புறம் உத்திராக்கம். இதெல்லாம் மந்திரங்கள் கணிப்பதற்கு உரியது. இதை ஒன்றுக்கொன்று மிகுந்த பயனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, குறாமலர் அடைந்த கூந்தலை உடையவளே, அதனால் அறிவுடையவர் ருத்ராக்கமணி மாலையே சிறந்த வடமாக கொள்வர். இப்போ என்ன சொல்கிறார், ஒன்றுக்கு எல்லாம் மிகுந்த பயனை கொடுத்தாலும் அறிவோடு இருக்கிறவங்க ருத்ராக்கமணியை தான், அந்த மாலையை தான் சிறந்த வடமாக கொள்வர் அப்படின்னு சொல்கிறார். இந்த புத்திர தீபம்னா புத்திர சீவம்னு ஒன்று ஏதோ அது பத்ராட்சம் அப்படின்னு சொல்லி அதோட பேர். சில மரத்தோட விதைகளை ருத்ராக்கம் போன்று இருக்கிறதுனால இதை பத்ராக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கொஞ்சம் ருத்ராக்கம் மாதிரி இருக்கும், ஆனால் அது பத்ராட்சம். ருத்ராட்சம் இல்லை, பத்திராட்சம். அடுத்த படம் 2136. மனையின் உறும் பயன் பசுக்கோட்டத்து ஒருபதாம் நதியின் மருங்கு 100ஆம் தனைநிகர் ஆலயத்துள் 1000 வனத்தில் இலக்கம் வரை தண்ணீர் கோடி நனையொழுகு மலர்த்தொடையாய் நமது திரு முன்னிடத்தின் நவில ஒண்ணாது அணையமணி வடமெடுத்து முறையுடி மந்திரம் கணிப்போர்க்கு அகிலத்தம்மா. அதாவது தேன் சிந்தும் மலர் மாலை அணிந்தவளே, இந்த ருத்ராக்கமணி வடத்தை எடுத்து முறையாக கணிக்கும் போது வீட்டிலேருந்து கணித்தோம்னா 1 மடங்கு பயன். அதே இதை பசு கொட்டைகளிலிருந்து கணித்தோம்னா 10 மடங்கு பயன். அதே கணிப்பை ஆற்றின் பக்கத்திலிருந்து கணித்தால் 100 மடங்கு பயன். இதையே ஒரு திருக்கோயில் உள்ளிருந்து நம்ம கணித்தோம் என்றால் 1000 மடங்கு பயன். மலை உச்சிலிருந்து கவனித்தோம்னா அதே கோடி மடங்கு பயன் கிடைக்குமா. நம்முடைய திருவுருவத்தின் முன் கணித்தால் அளவில்லாத பயன் கிடைக்கும். அப்போ எப்படி நம்முடைய திருவுருவத்தின் முன் கணிக்கிறதுனா எப்படி கண்ணாடி வச்சு கணிக்கிறதா என்னன்னு தெரியல. இது யாராவது ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம கேட்கணும், இதை கேட்போம். நம்முடைய திருவுருவத்தின் முன் கணித்தால் அளவில்லாத பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 2137. முத்தி நெறிக்கு 5 மணி மூவன்பான் மணி சோபனத்துக்கு இன்பம் மெத்து நிதிக்கொரு முப்பான் மணி அவிசாரம் தனக்கு விளம்பு 35
இத்திரத்தின் வெவ்வேறு வடமியற்றுவார் அறிந்தோர் இலங்கு வேர்க்கண் பைத்தமணி அறவ் அல்குல் பைந்தொடிக்கை தரளக நகை பவளவாயாய். அவிசாரம்னா பிறருக்கு தீங்கு கிடைத்ததான் அவிசாரம்னு சொல்றாரு. அதாவது விளங்கும் வேல் போன்ற கண்ணையும் பாம்பின் படம் போன்ற அல்குலையும் புதிய தொடி அணிந்த கையையும் முத்து போன்ற நகையையும் பவளம் போன்ற வாயையும் உடையவளே. அது வந்து அந்த கடைசி தேவை வந்து ஃபுல்லாக உங்களை வர்ணித்து சொல்கிறாரு. இந்த மாதிரி வாயை உடையவளே, இந்த வீடு பெட் நெறியை அடைய விரும்புகிறவங்களுக்கு 25 மணிகள், நன்மையை விரும்புகிறவங்களுக்கு 27 மணிகள், இன்பம் தரும் பொருளை விரும்புகிறவர்களுக்கு 30 மணிகள், ஆபிச்சாரம் விரும்பினோருக்கு 15 மணி. அப்படிங்கிற முறையில் ருத்ராக மணி வடத்தை கொண்டு அறிந்தோர் கணிப்பர். இதை பற்றி அறிந்தவர்கள் இவ்வாறு கணிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆபிச்சாரம்னா அதை விரும்புவங்களுக்கு 15 மணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மணி சொல்கிறாரு. வீடு பெற்ற அடையறதுக்குன்னா எத்தனை 25 அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாமே பலன் கருதி செய்யும், எதுவுமே பூசையும் கணிப்போ அந்த மாதிரி செய்கிறது. அதை விட நம்ம எதையுமே கருதாமல் இறைவனை மட்டும் எண்ணிக்கொண்டு எண்ணாமல் எண்ணிக்கொண்டிருப்பது தான் நல்லதுன்னு அடியனுடைய கருத்து. அடுத்த பாடல் 2138. கண்மணியை கண்டவர்க்கு பயன் இலக்கம் தொட்டவர்க்கு கருதிற் கோடி உண்மையின் மெய் அணிந்தவர்க்கு 1000ஆம் கோடியுரு செபத்து அனந்தம் எண்மையின் எய்துறும் பின்னர் எமது உருவம் பெறுவர் பகைக்கு என்றும் தாழார் வன்மையுறும் அதன் பெருமை அளப்பரிதாம் குழை கிழிக்கும் மடைக்கண் மாதே. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, காதின் குழையை சென்று மோதுகின்ற மாதிரி அந்த குழிந்த கண்ணு வந்து காதை போய் தொடுத்தான். அவ்வளோ நீண்ட கண்களை உடைய உமாதேவியே, இந்த ருத்ராக்கமணியை காண்பவர்களுக்கே பெரும் பயன் லட்சம் ஆகுமா. கண்ணால் பார்த்தாலே ருத்ராக்கத்தை பார்க்குறதே வந்து பெறுகின்ற பயன் லட்சம். அதை தொட்டவங்களுக்கு கோடி மடங்கு. உண்மையாகவே உடலில் அணிந்தவர்களுக்கு 1000 கோடி பயன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இந்த ருத்ராக்க வடத்தால் மந்திர கணிப்பவர்களுக்கு எல்லையில்லாத பயன் உண்டாகும். அவங்க என்ன ஆவாங்க, நம்முடைய சாரூபம் பெறுவர். இப்போ பெருமானுடைய உருவத்தை கிடைக்கும், நம்மளுக்கு சாரூபம் கிடைக்கும். பகைவருக்கு எப்போதும் அவங்க பணிய மாட்டாங்க. அந்த மாதிரி வளப்பம் பொருந்தி அந்த ருத்ராக்கமணியோட பெருமை ரொம்ப சொல்வதற்கு அரியது அப்படின்னு சொல்லி பெருமானே தன்னுடைய திருவாயால் உமாதேவி அன்னையிடம் கூறுகிறார். இப்போ திருநீர் ருத்ராக்கமணி அதை வந்து அவங்கவுங்க வர்ணத்திற்கு ஏற்ப அணியும் முறை திருமுறைகளில் இல்லை, காணப்பெறாத ஒன்று. எந்த திருமுறையிலையும் வந்து இந்த வர்ணத்துக்கு இது அணியணும் இந்த மாதிரி அப்படின்னு இல்லை. எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் உண்டா கண்டால் உள்கி அப்படின்னு தான் வரும். திருமுறை நெறி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது திருநாக்கரசர் பாட்டில் இருந்து வருது. எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அப்படிங்கிறது. அதாவது திருநீர் ருத்ராக்கம் இதெல்லாம் கச்சியப்புண்டி என்ன செய்கிறாரு, தணிகை புராணத்தில் ராமன் அருள் பெரு படலத்தில் பாடியிருக்காராம் திருநீரை பற்றியும் ருத்ராக்கத்தை பற்றியும். அவர் ருத்ராக்க வடத்தை அணியும் போது நாயகமணியை கீழே அணியக்கூடாது. அதாவது மேலேனா கழுத்து, நமக்கு பின் கழுத்து பிடரின்னு சொல்கிறோம்னா அந்த இடத்துல தான் நாயகமணி இருக்கணும். அந்த மாதிரி தான் அணியணும். அதாவது நம்ம கீழே தொங்குற மாதிரி அந்த நாயகமணி அணியக்கூடாது, அதை மேலாக அணியணும் அப்படின்னு பாடியிருக்காரு. அதாவது பரநனி வழங்கும் நாயகம் கீழா பயிலுற அணியல் பார்த்திவனே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காராம். மேலே தான் இருக்கிற மாதிரி போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த படம் 2139. திரைத்தவள் பார்க்கடல் தேவர் யாவரும் நுரையழ கடைந்த நாள் நுவன்றன் வில்வமும் விரைக்கமள் துளவமும் விளங்க தோன்றலின் உரை செய்யும் அவை நமக்கு ஓப்பு செய்வன. நுவன்ற வில்வம்னா நுவலுதல்னா சொல்றது, புகழுதல். அந்த மாதிரி புகழப்பெறுகின்ற வில்வத்தை தான் நுவன்ற வில்வம்னு சொல்றாரு. அதாவது அழைத்தவளும் பார்க்கடலை தேவர்கள் அனைவரும் நுரையெழுமாறு கடைந்த போது என்ன தோன்றிச்சு, வில்வமும் மனம் வீசும் திருத்துழாயும் தோன்றின. அவை நமக்கு விருப்பத்தை உண்டாக்குவன அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் அம்மைட்ட பெருமான் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. வில்வமும் திருத்துழாயும் துளசியும் ரெண்டுமே வந்து நமக்கு விருப்பத்தை உண்டாக்குவன அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த படம் 2140. துளவினில் சிறந்தது தூய கூவிடம் தலைவர முதிர்ந்தது சருகதாயினும் வளரிலை இரண்டொன்று மரியதாயினும் விளரியங் கிழவியாய் விளக்குறாததே. விளரினா குரல் துத்தம் கைக்கிளை இந்த மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி 7 இசையை சொல்லுவாங்கள்ல, அதில் ஒன்று தான் விளரி. அப்போ 7 இசைகளில் ஒன்று வந்து விளரி அப்படின்னு. அந்த விளரிப்பண் போன்ற சொல்லை உடையவளே,
திருத்துழாயினும் சிறந்தது தூயதாகிய வில்வத்தளிர். அதை விட சிறந்தது இந்த வில்வத்தளிர் தான் சிறந்தது, தூயதானது. அது மிக முற்றியதாக இருந்தாலும், சருகாக உலர்ந்திருந்தாலும், இலை ரெண்டு ஒன்றாக இணைந்திருந்தாலும் வழிபாட்டுக்கு நீக்கப்பெறாது. அதாவது எதையும் நம்ம கழிக்க வேண்டியதில்லை. இது ரொம்ப முத்தலாக இருக்குது, இந்த இலை ரொம்ப காஞ்சிருச்சு, இது ரெண்டு ஒன்றா சேர்ந்துருக்கு, இந்த மாதிரி நினச்சி வழிபாட்டில் அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 2141. வையகத்து உயிர்க்கலாம் வளமை நல்குறும் செய்யவட்கு அவ்வதிகாரம் சேர்த்தலின் நெய்யணி கருங்குழல் நிமலை அன்னதில் பொய்யரு பூமகள் பொருந்தி வாழுமே. செய்யவள்னா திருமகள், செய்யவள் தம்பையை காட்டி புரிஞ்ச திருக்குறளில் வரும். அப்போ இந்த பூமகள்னால் தாமரை போல இருக்கிறவள். அப்போ நெய்யணிந்த கரிய கூந்தலை உடைய நிமலையே உலக உயிர்களுக்கெல்லாம் வளத்தை தருபவள் திருமகளாவாள். இப்போ செல்வத்துக்கு உரியவள் என்ற அதிகாரம் பெற்றுள்ளாள். அந்த திருமகள் பொருந்தி வில்வத்தளிரில் வாழ்ந்து கொண்டிருப்பாளாம். அப்போ அவர் சொன்னார்ல, துழாயை காட்டிலும் வில்வத்தளிர் தூயது சிறந்ததுன்னு சொன்னார்ல, அதை சொல்கிறார். ஏன்னா திருமகள் செய்யவளே அந்த வில்வத்தளிரில் வாழ்ந்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 2142. நோயற வேண்டினும் நோன்மை வேண்டினும் மாயினும் புவியடி வணங்க வேண்டினும் தூய விண் வேண்டினும் துருத்து மும்மலம் ஓய நன்முத்தியை உதவும் வெல்வமே. நோன்மைனா ஆற்றல், நோன்புன்னு சொல்லோம்ல, அது நோன்மை. துருத்தும்னா கொண்டு நிறைக்கும். அப்போ பிடித்திருக்கும் நோய் நீங்க வேண்டினும், நம்ம ஆற்றல் பெற வேண்டினும், உலகத்தில் உள்ளவெல்லாம் தம்மை வணங்கணும் அப்படின்னு வேண்டினாலும், தேவருலகமே வேண்டும் அப்படின்னு நினச்சாலும் என்ன செய்யும்? கொண்டு நிறைவு செய்யும். மும்மலம் நீங்கி நல்ல முத்தியை தரும். எது? வில்வம். வில்வத்தினுடைய குணம் என்ன? நோய் நீங்க, ஆற்றல் பெற, உலகத்தில் உள்ளவர்கள் தம்மை வணங்க, இந்த தேவருலகமே வேண்டும் என்றாலும் நிறைவு செய்யும். மும்மலம் நீங்கி நமக்கு நல்ல முத்தியை தரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த 2143. எட்டனை தலைப்பை 50 ஓதியும் ஒட்டிய 1000 பெயர்கள் ஓதியும் பெட்டமது அடிமலர் பெய்யினர் பயன் மட்டவிழ் தொங்கலாய் வகுக்கொணாததே. எட்டனை தலைப்பை 50னா 8 + 2 × 50, அப்படி 108. அதாவது ஒட்டிய 1000 பெயர்களாம். பேராயிரம் பரவி வானவரியத்தும் அந்த பாட்டில் தேவாரத்தில் வரும்ல, அது மாதிரி. பெட்டுன்னா விரும்பி. என்ன சொல்கிறாருன்னா, தேன் பொருந்திய மாலையை உடையவளே, அந்த 108 மந்திரங்களை எடுத்து கூறியும் 1000 பேர்கள், அதான் சகசரநாமம், அதை விருப்பத்தோடு கூறியும் எம் திருவடிகளில் வில்வத்தளிர்களை கொண்டு அர்ச்சனை செய்தால் அதனால் உண்டாகிற பயன் சொல்ல முடியாத அளவு நன்மையை உண்டாக்கும்னு சொல்கிறார். அப்போ 108 போற்றி சொல்லும் பொழுது, நம்ம வில்வத்தை வைத்து போற்றி சொல்லி பெருமானை வணங்கும் பொழுது அதை அர்ச்சனை செய்தால் அதனால் உண்டாகிற பயன் சொல்லவே முடியாது, அந்த அளவு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 2144. எவ்வளவு நம்மை பூசை இயற்றிடும் இருநிலத்தின் அவ்வளவும் உபச்சாரமாம், அதற்கு ஓர் அளவில்லை. கொவ்வை நறுங் கனி இதழாய் கூறிய உபச்சாரம் செவ்வி பெற அடியார்கள் செய்யும் முறையில் சிறுதுரைப்பான். என்ன சொல்கிறாருன்னா, நான் கொஞ்சம் சொல்கிறேன் கேளு. அதாவது கொவ்வைப்பழம் போன்ற இதழை உடையவளையே, இந்த பெரிய உலகம் நம்ம எவ்வளவு முறை வழிபட்டாலும் அவ்வளவு என்ன செய்ய உபச்சாரமாக தான் இருக்கும். அது நமக்கு செய்கிற உபச்சாரம் தான் ஆகும். அதுக்குன்னு ஒரு அளவே கிடையாது. அப்போ அதை கூறப்படுகின்ற அந்த உபச்சாரங்கள் மெய்யடியார்கள் எப்படி செம்மையாக செய்யணும் அந்த முறையை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளும் இதை கவனமாக கேட்கணும். ஏன்னா மெய்யடியார்களாக இருந்தால் நம்ம அதை எப்படி செம்மையாக செய்யணும் அப்படிங்கிற முறையை நான் சொல்கிறேன்னு சொல்லி பெருமான் கூறுவதாக அடுத்த பாடல் வருகிறது. 2145. காலையுறும் கடன் முடித்து கமல் மலர் ஆதிகள் குணர்ந்து சீலமுற புனல் தோய்ந்து திகழ் சந்தி இனிது எற்றி கோலமுறும் இடம் சுத்தி கொடச் செய்து பருதியினும் சால எமைப்பேரன்பு தடை தர பூசனை செய்து. அதாவது திருக்கோயிலெல்லாம் விநாயகர் முதலாக தொடங்கி வழிபாடு செய்கிறாங்க. பழைய மரபுப்படி சூரியன் முதலாக தொடங்கி சண்டீசர் முடிய பூஜை செய்கிறது தான் மரபு அப்படின்னு சொன்னார். சூரியன் ஆதியாக தூய சண்டேசன் ஈரா அப்படின்னு சொல்லி விநாயகர் புராணத்தில் வருதான். இந்த காலையில் எழுந்து செய்யப்படுற நாட்கடங்களை செய்து முடித்த பின் மனம் பொருந்திய மலர்களை கொண்டு வந்து சேர்த்து அதன் பின் நீரில் மூழ்கி சந்தி வழிபாட்டை நன்றாக செய்வதற்கு அந்த வழிபாட்டுக்குரிய இடத்தை தூய்மை செய்து சூரியனை காட்டிலும் என்ன அன்பு கொண்டு வழிபாடு. அப்போ சூரியன் அன்போடு வழிபாடு பண்ணுறான்னு சொல்கிறாரு. அதை காட்டிலும் எம்மை அன்பு கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும்.
அப்படின்னு சொல்லி பெருமானே சொல்வதாக வருகிறது. அடுத்த படம் 2146. ஐவகை சுத்தியும் முறையால் அமைத்து இலிங்கத்து ஆசனமும் மொய்வளர் மூர்த்தியும் மூர்த்திமானாம் எம்மையும் நினைந்து கைவளர் பூவால் நிறைத்து கமழ்ந்த அருக்கியம் நல்கி உய்வகை இங்கு இருவென்ன உளநெகில எமை வேண்டி. இது என்னன்னா, ஐவகை சுத்தின்றார். அதாவது ஐவகை தூய்மை: இட தூய்மை, பூத தூய்மை, பொருள் தூய்மை, மந்திர தூய்மை, லிங்க தூய்மை. இதுதான் ஐவகை தூய்மை. மூர்த்திமானா அந்த மூர்த்தி இடமாக கொண்டு வந்து செல்லும் பெருமான். கைவளர் பூவால் நிறைத்தினா கைகளை நிறைய பூக்களை எடுத்து இறைவன்மை இட்டு வணங்கணும். பாத்தியம்னா திருவடியில் கொடுக்குற நீர். அந்த ஆசனம்னா உட்கொள்கிற நீர். அருக்கியம்னா உச்சி குளிர்ற நீர். அப்போ 3 வகையான நீர் கொடுக்கணும். அதை என்ன சொல்கிறாங்க, பாத்தியம், ஆசமனம், அருக்கியம் அப்படின்னு இந்த 3 வகை நீரை கொடுக்கணும் பெருமானுக்கு. அப்போ அந்த 5 தூய்மையை செய்து சிவலிங்கத்தை ஆசனம், மூர்த்திமான் எல்லாத்தையும் நினச்சி கையில் பூக்களை நிறைய தூவி மனம் பொருந்திய நீரை உச்சி குளிர கொடுத்து வழிபாடு முடிகிற வரைக்கல இந்த மூர்த்தி இடமாக இருந்து அருள் செய்யணும் அப்படின்னு மன நிகழ்ச்சியோடு எம்மை வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருமான் சொல்கிறாரு. எம்மை வேண்டி அப்படின்னு சொல்கிறார். வேண்டிக் கொள்ளணும்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நம்ம கச்சியப்பூர் அருளிய பேரூர் பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் உபதேசப்படலாம் பாடல் 2148. வரைத்து உரை எண்ணெய், நெல்லி, மாமஞ்சள், பஞ்சகவ்யம், விரைத்த பால், தயிர், நெய், செந்தேன், வேடம், ஐந்தமிழ் தம் வேறே, உரைத்த ஐந்தமிர்தம், வாழை, ஆதிஒன், கனிநீர், தாழை, அரைத்திடும் வெல்லம், ஆரம், அருக்கியம் அனைத்தும் ஆட்டி. பஞ்சகவ்யம்னா பால், தயிர், நெய், கோசலம், கோமயம். இது விநாயகர் நாட்டில் சொல்லியிருக்கு. ஆனால் ஐந்தமிழ்தம்னா பால், தயிர், நெய், தேனும் கரும்புச்சாரும். இந்த 5 சேர்ந்தால் தான் அஞ்சமிர்தம். அதை பஞ்சாமிர்தம்னு சொல்லுவோம். வாழைப்பழம், சர்க்கரை, தேன், நெய், பால். இது மருதவரை படலம்ங்கிறத நம்ம பார்த்தோம், பஞ்சாமிர்தங்கிறத. இதுதான் ஐந்தமிர்தம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எண்ணெய், நெல்லிப்பொடி, பச்சரிசி மாவு, மஞ்சப்பொடி, பஞ்சகவ்யம், பால், தயிர், நெய், தேன், கரும்புச்சாறு பஞ்சாமிர்தம், வேறாக அமைத்த பஞ்சாமிர்தம். அந்த சொல்கிற மாதிரி நம்ம பால், தயிர், நெய், தேன், கரும்புச்சாறு போட்டு அந்த அஞ்சாமிர்தமும் நம்ம தனியாக அந்த வாழைப்பழம், சர்க்கரை அந்த இதெல்லாம் வேறாக அமைத்த பஞ்சாமிர்தம்னு சொல்கிறாரு. வாழை முதலிய கனிகள், புண்ணிய நீர், இளநீர், அரைத்த வில்வப்பொடி, சந்தனம் இதெல்லாம் முறையாக திருமஞ்சனம் ஆட்டி அரிக்கியம் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த படம் 2149. புலர்த்தி மெய் ஈர நான் கோவணம் பொழி கதிர்பட்டார நலத்தக உரிஞு தேய்வை நகைமணி கலன்கள் வாசமலர் தொடை பலவும் சாத்தி வளரறு சுவை நாளுண்டி முளைத்தலை பூனா ஊட்டி முதிர் சுவை நறுநீர் நல்கி. இது எப்படின்னா, பெரியவாண்டில் ஒரு பாட்டு வரும். உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அப்படின்றது பெரியவாண்டில் வரும். 4 விதத்திலும் 6 சுவையாகவும் இயன்ற உண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உட்கொள்ளும் வாய்க்கு தக்கவாறு உண்டி 4 வகையாக பிரிக்கப்படுமா. அது உண்பனை, உண்பது ஒன்று, திங்கிறது தின்பண்டம் நம்ம தின்பனை, அப்புறம் நக்குவனை, இப்போ தேன்லாம் கையில் ஊற்றி அதை நக்கணும், நக்குவனை, பருகுவனை குடிக்கிறது. இந்த மாதிரி 4 விதமாகவும். அறுசுவைனா கைப்பு, புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு. இந்த 6 6 சுவை அப்படின்னு கவிமணி ஐயா உரையில் இந்த மாதிரி குறிச்சிருக்காரு பெரிய பானத்தில் இருக்கிறத. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சாமி கொங்கையில் ஆபரணம் அணிந்தவளே, உடலில் உள்ள ஈரத்தை ஒற்றாடை கொண்டு நீக்கி, அதாவது துண்டை வச்சு தேய்க்கக்கூடாது, நீக்கி ஒற்றாடை தான் ஒத்தி எடுக்கணும், நீக்கி அரைஞான் கோவணம் பட்டாடை தேய்த்தெடுத்த சந்தனம் ஒளிவிடும் ஆபரணங்கள் மனம் பொருந்திய மாலைகள் முதலியவற்றை முறையாக அணிய வேண்டும். 6 வகையான சுவை 4 வகையான உண்டிகளை இறைவனுக்கு ஊட்டி நறுநீரையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்த பாட்டு 2150. பாத்தியம் ஆதி ஈந்து பகர் பஞ்ச வாசம் உய்த்து தூத்தகு வதன நீவ சுடரிடை தூசு நீட்டி வாய்த்தொழில் தீபபேதம் அனைத்தும் வட்டித்து நீரு சாத்தி முன் ஆடி காட்டி தன் குடை கவித்து மேலால். இப்போ இதுலேயும் பஞ்சவாசம் வருது பாருங்க. பகர் பஞ்சவாசம். பஞ்சவாசம்னா 5 வாசனை. என்னென்னா தக்கோலம், மணமுள்ள பூவோட மொட்டு, லவங்கம், பச்சைக்கற்பூரம், சாதிக்காய். இது 4 தான் 5 வாசனை உள்ளது. அதாவது தூத்தகு வதன நீவ சுடரிலை தூசு நீட்டி அப்படின்னா
அந்த தூய்மையான முகத்தை துடைக்கிறதுக்கு ஒளிவிடுகின்ற நல்ல ஆடையை முன்னெடுத்து இறைவன் முன்னால் காட்டணுமா. இரவு முன்னால் காட்டி கண் முன்னால் இறைவன் முன்னால் காட்டி அதை ஒற்றி எடுக்கணும் தானே சொல்கிறாரு. அந்த மாதிரி செய்யணும். திருப்படி தருதல் முதலியவற்றை கொடுத்து 5 மனமுள்ள பொருளை கொடுத்து தூய முகத்தை துடைத்தற்கு மெல்லிய ஆடையை கொடுத்து பல வகையான ஒளிவிடும் தீபங்களை முறையாக காட்டி திருநீர் அணிந்து கண்ணாடி காட்டி குடை கவித்து வழிபாடு செய்ய வேண்டும். பாருங்கள், அது உபச்சாரம் என்னென்ன செய்யணும்னு சொல்லி வரிசையாக சொல்கிறாரு. நீர் கொடுத்து மனமுள்ள பொருள் கொடுத்து முகம் துடைக்கிறதுக்கு மெல்லிய ஆடை கொடுத்து பல வகையான தீபங்கள், 1 தீபம் 2 தீபம் 3 தீபம் இருக்குல்ல, 5 தீபம், அந்த மாதிரி நிறை தீபம் எல்லாத்தையும் முறையாக காட்டி அப்புறம் திருநீர் அணிஞ்சு அவருக்கு கண்ணாடியை காட்டிட்டு கொடையை கவித்து அப்புறம் தான் வழிபாடு செய்யணும். அந்த மாதிரி கவித்து வழிபாடு செய்யணும்னு சொல்கிறார். அடுத்த படம் 2151. வார்த்தரு கவரி கொண்டு மருங்குற அழைத்து மெல்ல ஏர்த்தரு கால் செய் வட்டத்தினிதுர வீசு மேலாம் சீர்தரும் எழுத்து 5 எண்ணி செறி பொருள் உடலோடு ஆவி கார்தரு குழலாய் நந்தம் கையிடை கொடுத்து போற்றல். பொருள் உடலோடு ஆவினா அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் சொல்லி திருவாசல வரும் இல்லையா, அது மாதிரி பொருள் உடலோடு ஆவி எல்லாம். அதாவது மேகம் போன்ற கூந்தலை உடையவளே, இந்த நீண்ட வெண்சாமனை கொண்டு 2 பக்கத்துலையும் வீசணும். அந்த அழகிய காட்டுற ஆலவட்டத்தை அதை வேகமாக சுத்த மெதுவாக வீசணும் ஆலவட்டத்தை. அதுக்கப்புறம் 5 எழுத்து மந்திரத்தை ஜெபிக்கணும். வழிபாட்டு நிறைவில் பொருள் உடல் உயிர் எல்லாத்தையும் இறைவன்கிட்ட கொடுத்து பணிந்து போட்டணும். எல்லாமே இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 2152. முழிந்த ஈது உபசாரத்தின் முறை இது அன்றி ஆணை பொழிந்தொழிர் தீபம் ஏற்றல் புகழும்மை புகையும் ஆர்த்தல் அழிந்திடும் பணியும் மற்றும் அவிதர புதுக்கல் பாவம் ஒளிந்திடும் விழாவெடுத்தல் ஆதியும் உபச்சாரம்தான். உபச்சாரங்கள் பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா 16 வகையான உபச்சாரங்கள். அது இல்லாமல் விளக்கேற்றுறது, நறுமுகையிடுறது, திருப்பணி செய்கிறது, திருவிழா எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே உபச்சாரத்தில் சேர்த்துருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா சொல்லப்பட்ட இவை தான் உபச்சாரங்களாகும். இது இல்லாமல் இப்போ ஏற்கனவே சொன்னார்ல அதுதான் உபச்சாரம். இப்போ சொல்கிறது பசுனை ஊற்றி விளக்கேற்றுதல், 5 வகை புகை காட்டுதல், திருப்பணி செய்கிறது, பாவத்தை போக்குன்ற திருவிழா செஞ்சால் எல்லாரும் பாவங்கள் நீங்கிருங்கிறது ஒரு ஐதீகம். அந்த மாதிரி திருவிழா செய்தல் இதெல்லாமே உபச்சாரங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த படம் 2153. இத்தகும் உபச்சாரத்தை ஏற்றினோருக்கு இடர்கள் இல்லை. உத்தமர் அவர்களுக்கு எய்தா பொருள்களும் உலகத்து இல்லை. சுத்த ஒன் புவனத்து எய்தி சுகப்பெரும் கடலில் தாழ்ந்து முத்தியும் எளிதில் சேர்வர் முகிழ்ந்த பூன்முளை பொற்பாவாய். அதான் என்ன இந்த மாதிரி உபச்சாரம் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறார். அதாவது கொங்கையில் ஆபரணத்தை அணிந்த பாவை போன்றவளையே அப்படின்னு விழித்து என்ன சொல்கிறாரு, இத்தகைய உபச்சாரங்களை செய்தவர்களுக்கு துன்பம் இல்லை. உயர்ந்தவர்களாகிய அவர்களுக்கு கிடைக்காத பொருள்களும் உலகத்தில் இல்லை. தூய புவனங்கள் பலவற்றை அடைந்து பேரின்பக் கடலில் மூழ்கி வீடு பேற்றையும் எளிதில் அடைவர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 2154. இன்று நாம் உரைத்த எல்லாம் எழில் வளர் தீக்க இல்லார் வேண்டினும் அவர்களுக்கு ஓதார் விழுத்தகு நெறி நின்றார் காண்டியால் என்றார் சூளக்கையினர் கௌரி வல்லே நீண்ட மெய் மகிழ்ச்சி துள்ள நிமலரை வணங்கி வாழ்ந்தாள். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நம்ம கூறின எல்லாத்தையும் தீக்க இல்லாதவங்க விரும்பி கேட்டாலும் சிறந்த நெல்லை உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. இதை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த மூவிலை சூளத்தை உடையவன்னு என்ன சொல்கிறாருன்னா, உமாதேவி விரைந்து மகிழ்ச்சி கொண்டு இவனை வணங்கி வாழ்ந்திருந்தால், அதாவது தீக்கை இல்லாதவங்க விரும்பி கேட்டால் கூட இந்த சிறந்த நிலையில் இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. இது அனைத்தையும் இவ்வளோ நேரம் நான் சொன்னதை எதையும் தீக்கை இல்லாதவங்க கேட்டால் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உமாதேவி விரைந்து மகிழ்ச்சி கொண்டு இறைவனை வணங்கி வாழ்ந்திருந்தாள். ஒரு அடுத்த பாடல் 2155. என்றொருள் கொளிக்கும் பட்டி இறைவனார் உமையாட்கு அன்று நன்றுற மொழிந்த வேணி ஆதி நன்மை கூறி துன்றிய வேணி மோளி துறவர்க்கு நீற்று மேட்டின் ஒன்றொரு நீற்றின் மேன்மை உரைக்குவன் உயர்ந்த சூதன் என்று. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, வேணினா சடை. இவ்வாறு அருள் கொளிக்கும் பட்டி பெருமான் உமாதேவிக்கு அந்த காலத்தில் நன்றாக கூறிய சடை எல்லாத்துடைய சிறப்பையும் எடுத்து கூறினாலையா, அந்த முதல் சிறப்புகளை எடுத்து கூறி நிறைந்த சடைகளை உடைய நைமிசாரண்ய முனிவர்களுக்கு இப்போ திருநீற்று மேட்டின் பெருமைகளை சூத முனிவர் கூறத் தொடங்கினார். இப்போ உபதேச படலம் முடிந்து
அம்மை வந்து வணங்கி வாழ்ந்திருந்தாளுங்க. இப்போ இந்த பட்டிபெருமான் எடுத்து கூறியதெல்லாம் சொல்லிட்டாரு. சடையோட சிறப்பு எல்லாத்தையும் எடுத்து கூறி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நிறைந்த சடையோட சிறப்பு சொன்னார்ல, அது மாதிரி இப்போ யாருன்னா நைமிசாரண்ய முனிவர்களுக்கு நிறைய சடை இருக்குது. அந்த சடையுடைய முனிவர்களுக்கு அந்த திருநீற்றுமேட்டோட பெருமையை சூத முனிவர் கூறத் தொடங்கினார். இத்துடன் உபதேச படலம் முற்றிற்று. ஆக திருவிருத்தம் 2155. நம்ம கட்சி புண்ணியருடைய பேருப்பானம் பார்த்துட்ருக்கோம். அதில் திருநீற்று மேட்டு படலம் பாடல் 2167. நெடிபடு காணும் வரைகளும் முரம்பு நிரம்பிய பழுவமும் பவளக்கொடி வளர் புணரி மணி கொணர்ந்து எரியும் குளிர்த்தகு காணலும் கடந்து முடி குலைத்து அள்ளல் முளைத்தலை பொறிப்ப முறைமுறை கடைசியர் பதிக்கும் கடிமலர் கழனி கன்னி நாடு எய்தி கசேந்திர மோக்கம் சென்று அடுத்தான். என்ன சொல்றாருன்னா, முரம்புனா பரல் கற்கள், பரலாக கற்கள் உள்ளதுதான் முரம்பு. பழுவம்னா பாலை நிலம். இந்த காணல்னா கடற்கரை சோலை. முடி குலைத்து அள்ளல் அப்படின்னா கழனினா முடியாக கட்டி அந்த நாற்றை வந்து கட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த முடியை அவுக்கும் போது அது வந்து சேர் வந்து உளத்தேர்களை மேலெல்லாம் விழுகுது, உடம்புல படுது. அந்த புதிதாக மலர்ந்த வயல் வந்து நாற்று நடும்போது என்ன செய்யுது, சேரு பூரா அந்த நாற்றே நெல்லாக விளைந்து பயன்படுவோம். என்ன அது நல்ல பயன் விளைகிறதுல. அதாவது அந்த நாற்றை நடும்பொழுது உளத்தியர்கள் கையில் உடம்புலாம் அந்த சேறு பட்டு அந்த மாதிரி படுது. ஆனால் அதே நாற்று நெல்லாக விளைஞ்சு பயன்படும்போது எப்படி இருக்குது, நல்ல பயன் கிடைக்கிறதுல. அந்த மாதிரி அந்த அண்ணனுக்கு அந்த அந்தணனுக்கு தொடக்கத்தில் தானம் பெற்றது அந்த துன்பமாக தெரியுது. அப்புறம் என்ன செய்யுது, அது அந்த தானம் பெற்ற பொருளை நம்ம திருப்பி தானம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நல்லெண்ணெய் வந்துருச்சு, நல்ல எண்ணம் உதித்தது. அதனால் அந்த ராக்கதனை நீங்கி நல்ல நன்மையை பெறுகிறான் அவன். அது என்ன செய்கிறான், நீண்ட காடுகள் மலைகள் பரல் கற்கள் அதெல்லாம் உடைய பாலைநிலங்கள் பவளக்குடியுடைய கடல்கள் மணிகளை அலைகளால் கொண்டு வந்து எரியும் அந்த கடற்கரை சோலைகள் இதெல்லாம் கடந்து வந்தானான். எங்கேருந்து அவன் இருக்கிறது வந்து கொங்கட நாட்டில் இருக்கான், மகாராஷ்டிராவில் போய் வாங்கிட்டு வர்றான். இப்போ எங்கே போகிறான், நீண்ட காடு மலை பரல் கற்கள் பாலை நிலம் பவளக்குடியுடைய கடல்கள் மணிகளை கொண்டு வந்து எரியும் கடற்கரை சோலைகள் எல்லாத்தையும் கடந்து வயல்களுடைய பாண்டி நாட்டில் கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற ஊரை வந்து அடைகிறான். அப்போ அவனுக்கு நல்லது நடக்குதுன்னு தான் சொல்கிறார். நல்லெண்ணெய் வந்ததுனால அந்த தானம் போட்ட பொருளை துன்பம் அமைஞ்சாலும் அதை தானம் செய்யலாம் அப்படிங்கிற போது அவனுக்கு நல்லெண்ணெய் முதிச்சு அவனுடைய ராட்சச நிலை நீங்கி நன்மை பெற்றான். அடுத்த படம் 2168. ஆங்கொரு மருங்கு தாமிரபரணி அணிமணி துறையின் வான் அளவும் ஓங்கிய அரசின் நீழலின் அசைந்திட்டு உயங்கிய செல்லல் கண் முழுதும் நீங்குரு பொழுதே இறுதி வந்து அடுப்ப நீங்கினன் உடலினை விடுத்து பாங்குறும் அந்த போதியே இடமாய் பயின்றனன் அரக்கனாய் மாதோன்னு அசைதான் விழிக்கிறார். அதாவது அங்கே ஒரு பக்கத்தில் தாமிரபரணி ஆற்றில் ஒரு துறையில் ஆகாயம் வர உயர்ந்த பெரிய அரச மரம் இருக்குது. அந்த மரத்தினில் தங்கி அந்த நடந்து வந்த துன்பம் முழுவதும் நீங்குவதற்காக அங்கே அந்த மரத்தில் தங்குறான். அப்போ என்ன ஆச்சு, அவனுக்கு இறக்கும் காலம் வந்து சேர்ந்தது. அவனுடைய உயிர் உடலை விட்டு நீங்கி அந்த அரச மரத்தை இடமாக கொண்டு அவன் அரக்கன் வடிவில் அங்கிருந்து வந்தான், அங்கே இருந்துட்டான். அப்போ இறக்கும் காலம் வந்து உடலை விட்டு நீங்கிட்டான், அந்த அரச மரத்தை இடமாக கொண்டு அரக்கனாக அங்கே இருக்கிறான். அடுத்த படம் 2169. கணவன் இன்னுயிர் விடுத்தலும் கையற்று மனைவி உணர்வு அழிந்து அழுது இறங்கி பின் ஒன்பொருள் நம்மை தனவுறும் பிறர் வவ்வுவர் என அது தன்னை பின்னர் அரைச்செடும் போதியின் பொந்தினுள் பெய்தாள். கையற்றுனா செயலற்று, கையறு நிலைன்னு சொல்லும்போது நம்ம செயலற்று இருக்கிறது. தனவுறும்னா விட்டு நீங்கும், வவ்வுவர்னா யாராவது எடுத்துக்கொள்வர் அப்படின்னு நினை. அதாவது பிணர் அரை செடும் போதி அப்படின்னா சர்ச்சுரை உடைய சிறந்த அரசம்னு அர்த்தம். பிணர் அறை செடும் போதினா செழுமையான போதினா அரச மரம். இந்த கணவன் இனிய உயிரை விட்டு இறந்தது மனைவி என்ன செயலற்று அறிவு கெட்டு அழுது புலம்புறா. அப்புறம் பின் இப்பொருள் நம்மை விட்டு நீங்கும் பிறர் எடுத்துக்கொண்டு செல்வர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் அந்த அரச மரத்தோட பொந்தில் வைக்கிறா. அவ தானமாக வாங்கிட்டு இருந்தால் அந்த பெரிய செல்வம் கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் அந்த பொந்தில் வச்சுட்டு என்ன செய்தான் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். 2170. பொருள் மறைத்த பூங்கொடியனால் புள்ளிய கொழுநன் உருவை வெண்தடல் மடுத்தனல் ஒரு தினம் முழுதும் அருவி கண்கொட அழுதழுது இறங்கி
மாளாந்திட்டு இருநிலம் விழுந்து இறந்தனல் வழிவரு நாளால். கொடிய நாள்னா கொடி போன்றவள். இந்த கொடி படவதுக்கு என்ன வேணும்? கொழுக்கொம்பு வேணும். இந்த கொடி போன்ற பெண் இணைந்து வாழ்வதற்கு கொழுக்கொம்பு போன்ற கணவன் இல்லை. அதனால் புள்ளிய கொள்ளனா புணர்ந்த கணவன், தன்னை புள்ளியன தன்னோட வாழ்ந்த கணவன் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது இந்த புள்ளிய இந்த இழிந்த பொருளுக்கு ஆசைப்பட்ட கணவன் மாளாந்திட்டு மயக்கம் அடைந்து, மாளாந்து இட்டு அப்படின்னா அதோட இது மயக்கம் அடைந்து அப்படின்னு விழுந்தது அர்த்தம். அதுதான். அதாவது அப்பொருளை மறைத்து வைத்த பூங்கொடி போன்ற அவள் என்ன செய்கிறா? தன்னுடைய கணவனுடைய உடலை தீயிட்டு எரிக்கிறாள். ஏன்னா அவங்க தான் எங்கேயோ ஊர் விட்டு அதிகமாக எங்கேயோ மரத்தில் இருக்காங்க. அப்போ அவனை என்ன செய்ய முடியும்? இறந்தவனை இவளே உடலை தீயிலிட்டு எரிக்கிறாள். ஒரு நாள் முழுவதும் கண்ணீர் விட்டு ரொம்ப அழுது மயக்கம் போடுறாள். அப்புறம் நிலத்தின் மேலே விழுந்து இறந்து விட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அதான் மனைவியும் அவனோட உயிரை விட்டுட்டா. பின் வந்த நாளில் என்ன ஆச்சுன்னு அடுத்த பாடலில் பார்க்கலாம். 2171. கனகங்காத்துயர் அரசினில் கடுந்துயர் உழந்து பணவன் ஆகிய அரக்கன் நின்றனன் படர் தவத்தீர் வினையின் நீங்குற ஊக்கினும் விழுத்தவம் இல்லார்க்கு அணையதாகுமோ ஆகுராது அரும்பொருள் இருந்தும். அதாவது தவமுடையாருக்கு ஆகும் அவம் அதனை அத்திலார் மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி திருக்குறள் தான் அந்த பாட்டுக்கு பொருத்தமான பாட்டாக இருக்கும். அதாவது பொன்னை பாதுகாத்து அந்த அரச மரத்தில் துன்பமுற்று அந்த பிராமணனாகி அரக்கன் இருக்கான். அவன் ஏன் அங்கேயே அரக்கனாக இருக்கான்? அந்த பொந்துக்குள்ளே நகையெல்லாம் வைக்கிறாள்ல, அந்த இதெல்லாம் பொருளெல்லாம் வச்சால, அதுக்கு அரச மரத்துலேயும் துன்பத்தோடையே அந்த பிராமணனாகி அரக்கன் அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். மிக்க தவத்தில் உள்ளவர்களே வினையிலிருந்து நீங்குவதற்காக மிக முயன்றாலும் மிக்க தவம் இல்லாதவர்களுக்கு மிகுதியான பொருளும் தவம் கை கூடுமோ அப்படின்னு கேட்குறாரு. ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, தவத்தில் அவ்வளோ தவம் பண்ணி அவ்வளோ வேதம் தெரிந்தவனே வினையிலிருந்து நீங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியும் அந்த மிக்க தவமே இல்லாதவங்களுக்கு மிகுதியான பொருள் இருந்தால் கூட அந்த தவம் கை கூடுமோ அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது தவத்தில் இருக்கவங்களே வினையை நீங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். அப்படி இருக்கும்போது தவம் இல்லாதவங்களுக்கு எவ்வளோதான் பொருள் இருந்தாலும் அவங்களால தவம் பண்ண கை கூடுமோ கை கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படம் 2172. பெரிதும் ஓங்கிய அத்தகு பிப்பில நிழலில் தெரிய ஓதிய வித்துருளதை எனும் தெரிவை விரியும் வார்ப்புணல் விழுநதி தோய்தர விளைவுற்று உரிய ஆயமும் தானுமுற்று அவன் அடுத்து இருந்தாள். என்னன்னா, தெரிய ஓதிய வித்துருளதனா அனைவராலும் தெரிந்து கொண்டுள்ள அந்த புகழுடைய அந்த வித்துருளதை அப்படிங்கிறவ, அந்த ஓதியனா கூறிய, ஆயம்னா தோழியர் கூட்டம். அதாவது மிக ஓங்கி வளர்ந்த அந்த அரச மன்னனில் அந்த வித்துருளதை அதை முதல் பார்த்தோம்னா அந்த மண்ணுடைய தான்மிகன் என்ற மன்னனுடைய அரசி, அவள் மிக்க நீருடைய சிறந்த தாமிரபரணி ஆற்றில் புனலாடுவதற்காக, அதை நீராடுவதற்காக தோழியர் கூட்டத்தோடு அங்கே சேர்ந்தாள். அடுத்த படம் 2173. இருக்கும் எல்லையின் மரம் சிலை எனும் இவை தமையும் உருக்கும் எண்ணிசை யாழ் தழி உலர்ந்து பாடினலால் தருக்கின் வைகிய தன்மையும் கவினும் மாடகங்கள் திருக்கி யாழ் எழு திறத்தையும் நோக்கினான் அரக்கன். மாடகங்கள் கேட்டிருக்கோம். மாடகங்கள்னா அந்த யாழில் இருக்கிற முறுக்காணியான். அந்த யாழில் உள்ள நரம்புகளை தளர்த்தவும் இருக்கவும் உபயோகப்படுகின்ற முறுக்குகின்ற ஆணி. அந்த ஆணியை முறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் யாழ் நரம்பு அமையும். அப்போ யாழிசை எடுப்புறா. என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்திருந்த போது மரங்களையும் கல்லையும் உருக்கும் தன்மையுடைய இசையை அந்த யாழில் பொருந்துகிற மாதிரி வாசிக்கிறா. யார்? வித்துருளதை. அவள் செருக்குடன் அவங்க இருக்கிறதையும் அவளுடைய அழகையும் அந்த முறுக்காணியை நல்லா முறுக்கி அவள் யாழ் ஓசை எடுப்பிய முறையும் அந்த அரக்கன் பார்க்குறான். யார்? அந்த அந்தணன் தானே அங்கே அரக்கனாக இருக்கான், அவன் பார்க்குறான். அடுத்த படம் 2174. மாது மற்றிவள் போல்வர் வையகத்து இல்லை கோதை மல்கிய குழடியை குறுகுதும் என்னா போதியின் குளிர்கொம்பினை பொறுக்கென விடுத்து சோதி மல்கு பெண் கொம்பினை துண்ணினன் அரக்கன். மாதுன்னு அழகுள்ளவள் ஒரு கொம்பை விட்டு மற்றொரு கொம்பை பிடித்தான் அப்படிங்கிறது தான் இலக்கிய நயம். என்னபடி சொல்கிறாருன்னா பாருங்கள், போதியின் குளிர்கொம்பினை பொறுக்கென விடுத்து சோதி மல்கு பெண் கொம்பினை துண்ணினன் அரக்கன் சொல்கிறார்ல. எப்படின்னா, உலகத்தில் இவ்வளோ மாதிரி அழகுள்ளவள் யாருமே இல்லை, மாலை அணிந்த கூந்தலுடையவளை அடைவோம் அப்படின்னு நினச்சி அந்த அரச மரத்தோட குளிர்ந்த கொம்பில் இருந்தவன் விரைவாக அங்கிருந்து விடுத்து
அந்த ஒளி பொருந்திய அந்த பெண்ணாகிய கொம்பை, அதாவது வித்ருலதையை அரக்கன் பற்றினான். அடுத்த பாடல் 2175. பாடு மாடக பாடு மாடக திவவி யாழ்ப்பாணியின் வழுக்கி மாடு வீழ்த்தர வளர் இளங்கொடி மறிந்தாங்கு நீடு வார் குழல் வித்துருதை வியன் நிலமேர் பீடு சோர்தர விழுந்தனல் பெயர்ந்தனல் உணர்வு. பாடு மாடக திவ்வு யாழ் அப்படின்னா பாடுதற்கேற்ப அந்த அமைக்கும் முறையுடைய அந்த முறுக்காணியையும், திவவு அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது, அதையும் உடைய அந்த யாழுடைய வகை அது. அந்த பாணின்னா அதோடைய கையில் இருந்துன்னு அர்த்தம். அதாவது பாடுதற்கேற்ற முறுக்காணியையும் திவவு அப்படிங்கிற உறுப்பையும் உடைய அந்த யாழ் கையிலிருந்து வழுக்கி பக்கத்தில் விழுந்துருச்சு. எதனால்? அந்த அரக்கன் அவளை பற்றியதால். வளரும் இளமையான கொடி மடங்கி வீழ்தலை போல நீண்ட கூந்தலை உடைய அந்த வித்ருலதை நிலத்தின் மேல் பெருமை கெட்டு விழுந்தாள், அறிவு நீங்கினாள். அதாவது அவர்கிட்ட எல்லாரும் கூட இருக்கிறதுக்கே நடுங்குவாங்க. அந்த பெருமையாக வாழ்ந்தவ இந்த அரக்கன் பற்றியதால் கொடி மடங்கி வீழ்கிற மாதிரி நீண்ட கூந்தலோட நிலத்தின் மேலே பெருமை கெட்டு விழுந்து அறிவு நீங்கினாள். அடுத்த பாடல் 2176. மருண்டு நோக்கினள் பிதற்றினல் மருங்குடார் வினவ தெருன்று மாற்றம் ஒன்றும் இயம்பிலல் திகழ் நிறம் கருகி வெருண்டு நோக்குவார் விதுப்புற வேறுபட்ட நல்வார் சுருண்ட பூங்குழல் அலைய மெய் துளங்கினான் பெரிதும். அதாவது மறுச்சு உற்று பார்க்குறா, வாய் சோர்ந்து பிதற்றுகிறாள். பக்கத்தில் உள்ளவங்க கேட்டதுக்கு தெளிவாக பதில் ஒன்றும் சொல்லலை. உடம்புலாம் கருத்து பார்க்குறவங்க நடுங்கு நிலையில் வேறுபட்ட மாதிரி இருக்கா. நீண்ட அழகிய கூந்தல் புரளுது, மிகவும் உடம்பு தள்ளாடிறாள். இதோடைய நிலையை வர்ணிக்கிறார் ஆசிரியர் இந்த பாடல். அடுத்த பாடல் 2177. புடையுடார் பொறுக்கென சிவிகையில் கொடு போந்தார் அடையலார்க்கு உறும் ஏறன தான்மிக அரையன் நடையில் மாமயில் வென்ற இந்நங்கைதான் பிணியை உடையவள் ஆவாளோ என பெரும் துயர் உளத்து உழந்தான். பொறுக்கெனா விரைவாக, பொறுக்கென சிவிகையில் ஏறி வர்றார். யார்? பக்கத்தில் உள்ளவங்களாம் விரைவாக சிவிகையில் வைத்து கொண்டு சென்றனர். பகைவர்களுக்கு இடியேறு போன்ற அந்த தான்மீக மன்னன் என்ன செய்கிறாரு? சாயலால் மயிலை வென்ற இப்பெண் நோயை உடையவள் ஆவாளோ என்று மிக துன்புற்று வருந்துகிறான். அவங்க எல்லாரும் அவளுக்கு வேகமாக சிவிகையில் வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ பகைவர்களுக்கு இடியேறு போன்ற மன்னன் மயில் போன்ற சாயுடைய இந்த பெண் நோயை உடையவள் ஆகிவிட்டாள் என்று துன்புற்று வருந்துகிறான். அடுத்த படம் 2178. பிரம்மராக்கதன் பிடித்தனன் என சிலர் பேச பிறவிடாகினி மோகினி பூத வேதாளம் பரவு பேய் முதலானவற்று இயல்பெல்லாம் பயின்ற கரவிலார் தம்மை அழைத்தன் காவலன் கடுப்பின். அப்போ என்ன சிலர் காவலன் கடுப்பின் அழைத்தன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது பிரம்மராக்கதன் பிடித்து கொண்டான்னு சிலர் சொல்கிறாங்க. இடாகினி மோகினி பூதம் வேதாளம் பேய் இதெல்லாம் அதோட வகை மாதிரி. இதோட தன்மையெல்லாம் நன்றாக அறிந்த வஞ்சனை இல்லாதவரை அரசனை விரைவில் அழைத்தான். கடுப்பின் அழைத்தான்னா விரைவாக அழைக்கிறான். அடுத்த படம் 2179. வல்லவாரெல்லாம் மந்திர தலைவர்கள் முயன்றும் அல்லல் நீங்கில்லல் அது கண்டு தான் மிகணிந்த இல்லின் மாதுபோல் வேறு மோர் இல் எமக்கு ஒருங்கொள் செல்லல் தீர்ந்திலது என் செய்கேன் என தெருமாந்தான். வேறுமோர் இல், எனக்கு வேறொரு மனைவி, இல்லா இல்லாள் அப்படின்னு அர்த்தம். இல்லா இல்லாள்னு அதாவது மந்திரத்தில் உள்ளவர்கள் தங்களால் முடிந்த எல்லா வழியிலும் நீக்க முற்பட்டோம், அவள் துன்பம் நீங்கலை. அதை கண்ட தானும் என்ன செய்யலாம்? இந்த ஒளி பொருந்திய அழகை பெண் போல வேறொரு மனைவி எனக்கு வாய்ப்பாளா? இவள் கொண்ட துன்பம் நீங்களையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு ரொம்ப மனம் கலங்கி வருந்துகிறான். அப்போ அடுத்த பாடல் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.